டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி வந்துட்டு எதிர்க்கட்சியாகவும் ஏடிஎம்கேவும் எதிர்க்கட்சியாகவும் அமைய போகுது. ஸோ இவங்க ஆட்சி அமைத்தால், ஸோ அப்படிப்பட்ட எதிர்க்கட்சியை வச்சுட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் என்ன மாதிரியான கான்சியஸாக இருக்க வேண்டிய நிலைமைகளாக இருக்குது சார்? ஒருத்தன் புதுசாக வந்து உங்களுக்கு பொறுத்துக்க முடியல, நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிக்க நினைக்கிறீங்க. காங்கிரஸ் 5 பேர் அங்கே போயிட்டாங்களா, துரோக மாட்டாங்க, உடனே தீர்மானம். என்ன தீர்மானம் நீங்கள் பண்ணால் துரோகமாக காங்கிரஸ் பண்ணிச்சு? சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், திரைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு போய் இப்போ மெஜாரிட்டியான வாக்குகளை பெற்று இப்போ ஆட்சி அமைக்கிற இடத்துல வந்து இருக்கார். ஸோ நீங்களும் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆரம்பித்த ஒரு 3 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி, இது எப்படி சார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க? கட்சி ஆரம்பித்து இவ்வளோ ஸ்பீடில் மக்கள் இவ்வளோ செல்வாக்கு வரங்கிறது பெரிய விஷயம். மக்களுக்கு முதல்ல விஜய் சார் பிடிச்சிருக்கலாம். அப்புறம் நம்பிக்கை அடிப்படையில் போட்டு தான். அப்புறம் சினிமா கவர்ச்சிப்பாங்கள்ல, அது 50%. சினிமா கவர்ச்சிங்கிறது அந்த இமேஜ் வரணும். எல்லாருக்கும் சினிமா கவர்ச்சி இருக்குது. அங்கே சினிமாவில் புகழ்பெற்ற எல்லாருமே மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட முடியாது. சிலர் திரையில ரசிப்பாங்க, அதை விட்டுருவாங்க. இவரை வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்காங்க, அவங்கவுங்க வீட்டில் ஒரு ஆளாக நினச்சிருக்காங்க. இந்த இமேஜ் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம். அது இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே. இன்னொன்று, எம்ஜிஆர் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா இருந்திருக்காங்க. அவங்க ஒரு கட்சியில் ஃபாலோ பண்ணி அதில் ட்ராவல் பண்ணி ஒரு சூழ்நிலை காரணமாக தான் எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷம் ஃபுல் ட்ராவல்ஸ் இருந்துச்சு. ஜெயலலிதாம்மா சொல்லவே தேவையில்லை, அவங்க எம்ஜிஆர் இருக்கும்போதே அதிமுகவில் ட்ராவல் பண்ணாங்க. எம்ஜிஆர் இருந்ததுக்கப்புறம் அவர் இடத்துல இருந்து நடத்தினாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி விஜய் நடிகர் தான், ஆனால் அந்த ட்ராவல்கிட்ட இல்லை. எஸ், அது வந்து உங்களுக்கு சிலரோட மைனஸாக பேசப்பட்டுச்சு. அரசியல் அனுபவம் இல்லை, மக்கள் மத்தியில் ஒரு போய் மக்களாக கலக்கலை, சந்திக்கலை, திடீர்னு வருவாரா, திடீர்னு ஆக்கார் கிடைக்குமா, இதெல்லாம் கேள்வி இருந்துச்சு. எஸ், ஆனால் அதில் மீறி எம்ஜிஆருக்குள்ள அந்த வரவேற்பு, இவருக்கு தனி கட்சியாக இருந்து இது கூட்டணி இல்லாமல், அதுவும் இருக்குல்ல, இந்த கூட்டணி இல்லாமல் தனியாக வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. சார், இவர் நிறைய பேரை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணியிருப்போம், இன்டர்வியூவில் பார்த்துருப்போம். சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்பவே அமைதியாக தான் இருப்பார், சைலண்ட்டாக இருப்பார். ஷாட்டுன்னு வந்தால் மட்டும்தான் அவருக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று வரும், அதுக்கப்புறமே அந்த ஷாட்டை சூப்பராக பண்ணுவார். இது வந்து நாங்கள் ஆச்சரியமாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது சினிமா வரைக்கும் ஓகே. ஸோ இப்போ ஜெயிச்சிட்டாரு, அரசியலும் இதே விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? அரசியலும் இதே விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? பண்ணால் கரெக்டாக இருக்குமா? இல்லை, அவங்களுக்கு அரசியலுங்கிறது எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே முடிவு எடுக்கணுமோ எடுத்து அங்கே முடிவு எடுக்கணும். அரசியல் பற்றிக்கும் குழப்பம் இருக்கக்கூடாது, தெளிவு இருக்கணும். இப்போ சினிமாவில் வந்து அவர் என்ன மேக்ஸிமம் அவருடைய பங்கு முதல்ல கதை கேட்பார். ஒரு கதை பிடிச்சி போச்சு, ஓகே இந்த கதை நம்ம எடுக்கலாம், வெற்றி அடையும், அப்போ ஒரு கான்ஃபிடென்ட். அப்போ அந்த கதையை செலக்ட் பண்ணிடுவார், அந்த டேரக்டர் ஓகே பண்ணிடுவார். அதில் 10ல் 3 ஃபெயிலியர் ஆகும். நம்முடைய கணிப்பே ஃபெயிலியர் ஆகும். அது என்னென்னா, சில நேரங்கள் எப்படின்னா, சில இயக்குனர் கதை நல்லா சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வரும். அந்த கதையை எடுக்கும்போது சிலது போட்டு விட்டுருவாங்க. அப்போ வந்து அது விஜய் சார் மேலே ஒரு தப்பாக சொல்லிட முடியாது. அவர் கதை செய்ய இருந்தது. சிலது வந்து கதையே அந்த ஒரு கிளைமாஸாக இருக்கலாம், இல்லை அந்த கதையோட மெயின் கண்டென்ட்டாக இருக்கலாம், மக்களுக்கு ஒத்து போகாமல். அது சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அதுலேருந்து வெற்றி தோல்விங்கிறதுலாம் சகஜம், கடந்தே போகணும். ஆனால் அரசியல் அப்படி இல்லை, மக்கள் சம்மந்தப்பட்டது. சினிமாங்கிறது கதை ஒரு செலக்ட் பண்ணா உங்கள் வரைக்கும் தான். விஜய் படம் அதில் 80% உங்களுக்கு தான் பொறுப்பு. ஆனால் அரசியல் அப்படிங்கிறது உங்களை கோடிக்கணக்கான மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க போகிறது, அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாத மக்களுக்கும் நீங்கள் அரசமைக்கும் பட்சத்தை சொல்கிறேன், எல்லாருக்கும் நீங்கள் பொறுப்பு. அப்போது தனி மனிதனாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும்போது உள்ளதை விட இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்களுக்கு பொறுப்பாக இருக்க ஒரு நபர் வந்து அந்த மாதிரி அமைதியாக போயிட முடியாது. நிறைய உங்களுக்கு செயல்பாடு வேணும், நிறைய பொறுப்பு வேணும், பேச்சு திறமைங்க. நீங்கள் பேசி தான் சாதிக்க முடியல. மேடையில் பேசலாம், அது எல்லா இடத்துலையும் பேசிக்கணும் அவசியம் இல்லை. அப்போ மேடையில் பேசுகிறது ஓகே, அரசியல்வாதியாக அப்படி பேசி தான் ஆகணும். அக்கா நீங்கள் அதே மாதிரி
எல்லாரும் அது அது சரியாக வராது. அவர் பேச மாட்டார். எஸ். நம்ம பார்க்குறோம்ல, ம். மேடையில் பேசுகிற பேச்சுக்கும் அது தனியாக மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் மற்ற இடத்துல அதே விஜயத்தான் இருக்கார் அவர். அதனால் பேச்சு திறமைக்கும் அரசியல் செயல்பாடுக்கும் சம்மந்தம் இல்லை. செயல்பாடு தான் முக்கியம். இங்கே பேசி செயல்படுறீங்களா இல்லை பேசாமல் செயல்படுறீங்களா அப்படிங்கிறது வந்து செயல் தான் முக்கியம். எம்ஜிஆர் கடைசி காலத்தில் அதிகம் பேச முடியாது. இல்லை அவர் கட்சி ஆரம்பிக்கு ஃபஸ்ட்டு வந்தபோது பேச்சு திறமை எம்ஜிஆர் இருக்காது. கலைஞர்கிட்ட உள்ள பேச்சு திறமை எம்ஜிஆர் இருக்காது. அதையும் கிட்ட பண்ணுவாங்க. ஒன்று பேசுறது புரிய மாட்டாது, வேறு என்னது ஆட்சி பண்ண போகிறாருனாங்க. சார் வரைக்கும் அவர் தான் சிஎம் இருந்தார். 3 முறை அவர் தான் தொடர்ந்து ஜெயிச்சார். அது மாதிரி நம்மளுடைய சுபாவம் கலகலப்பாக பேசுகிறோமா, அமைதியாக பேசுகிறோமா, அது அது தேவையில்லை. நம்மளோட குணம் போர்க்குணமாக இருக்கணும், அவ்வளோதான். சுபாவம் அமைதியாக இருக்கலாம், ஆனால் குணம் வந்து போர்க்குணமாக இருக்கணும். சார், இப்போ திரைத்துறையிலேருந்து வந்து ஒருத்தர் வந்துட்டார் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் யாருமே அவருக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கல, ஜெயிச்சதுக்கு அப்புறமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆக்சுவலாக ஆடியன்ஸே அவங்களோட ரசிகர்களே மக்களே வந்துட்டு இப்போ மட்டும் ஏன் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா பொதுப்படையாக ஒருத்தருக்கு அதை சப்போர்ட் பண்ணும்போது திரைத்துறை வாழ்க்கையும் வந்து சேர்ந்து அடிப்படும். ஸோ இந்த ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒருத்தர் ஜெயிச்சிட்டா அதை வாழ்த்துறது வந்து நம்ம வர இருக்கணும். அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, பையன் படித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்துட்டான், இல்லை அந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டாக வந்துட்டான் அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்தோடனே நான் வாழ்த்துவாங்க. வந்து நான் படிக்கும்போது யார் என்கரேஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் நல்லா படிச்சு சொன்னீங்களா, யாராவது நான் கஷ்டப்பட்டேன் புக்கு வாங்க காசு இல்லை, யாரும் புக்கு வாங்கி கொடுத்துல, அது கேட்டுக்கூடாது. உன்னோட வெற்றிக்கு பலர் வாழ்த்துறதுக்கு தான் வெற்றி, பலர் பாராட்டுறதுக்கு தான் வெற்றி. அப்படிங்கிறது வெற்றிங்கிறதே பலர் பாராட்ட வருவாங்க. அது உலக இயல்பு. அது சின்ன வயசுலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அது உலக இயல்பு. அப்போ வெற்றி பெற்றோம்னா வாழ்த்துறவங்களை போய் நம்ம வசப்படக்கூடாது. யார்கிட்ட அன்றைக்கி என்ன பண்ணேன் அதுக்கே கூடாது. இன்னொன்று, அதுவும் திரைத்துறையில் இருக்கிறது ரொம்ப, திரைத்துறை இருந்துட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பாடு குரல் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா சினிமாங்கிறது ஈஸியாக அவங்க ஒருத்தனை பழி வாங்க முடியும் சினிமாவில். ஏன்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண 2 படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாலே அவன் கதை கந்தல். அப்போ சினிமா மற்ற தொழிலெலாம் அவ்வளோ பாதிப்பு இருக்காது. மற்ற தொழில் இருந்துட்டு அரசியலில் வந்து அவ்வளோ பாதிப்பு இருக்காது. ஆனால் சினிமாங்கிறது பெரிய பாதிப்பு இருக்கும். ஒரு நடிகரோ ஒரு டைரக்டரோ பண்ணும்போது அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது காட்டுவாங்க. பாதிப்பு யார்? ப்ரொடியூசர். இப்போ நான் விஜய் சார் பொதுவாக சொல்கிறேன், ஜனநாயகம் மாதிரி ஒரு 2 படத்துக்கு அவருக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் வந்துருச்சுன்னா எந்த புருஷன் வந்து விஜய் படம் பண்ணுவார் சொல்லுங்கள்? புரியுது. அவர் அரசியல் வந்துட்டார், நீ படம் பண்ண போகிறதில்ல, அதனால நீ பிரச்சனை இல்லை. அரசியல் இருக்கும்போது இந்த மாதிரி 2 முறை தொடர்ந்து எல்லா படத்துக்கும் டிஸ்டர்ப் வந்துச்சுன்னா யாரும் ப்ரொடியூஸ் பண்ணவும் வர மாட்டாங்க. அப்போ அவர் நிலைமை அப்போ இதுதான் எல்லாருக்கும் தான். ஒரு டைரக்டராக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆளுக்கு எதிராக தானே விஜய் வந்து அரசுக்கு வர்றாரு. அப்போ விஜய் சப்போர்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னு போகும்போது அவர் கட்டம் கட்டுவாங்க. ஏன்னா சினிமாங்கிறது வெளிச்சத்தில் இருக்கும் சார், வேறு தொழில் அவ்வளோ வெளிச்சம் இருக்காது. சினிமாவும் அரசியலுங்கிறது வெளிச்சத்தில் இருக்கும். எல்லாமே அரசியல் எல்லாமே படிச்சும் தெரியும். இப்போ நம்ம ஒரு மேடையில் இருப்போம், நமக்கு லைட்டு போடுவாங்க, கூட்டத்தில் 1000 2000 10,000 பேர் இருப்பான், அது மூஞ்சி நமக்கு தெரியாது. ஆனால் மேடையில் இருக்க நம்ம ஃபேஸ் தெரியும். அதே சினிமா அப்படித்தான், நம்ம அசைவு பூரா அவங்களுக்கு தெரியும். அப்போது சினிமாவில் இருந்துட்டு அரசியலில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இதுதான். அதனால் ஏன் அவருக்கு ஆதரவு கொடுக்கல, ஏன் அப்போ சப்போர்ட் பண்ணல, இப்போ ஏன் வாழ்த்துறீங்க, இது வந்து சிறுபலத்தனமான கேள்வி. அது வந்து ஒரு மெச்சூரிட்டியாக பார்க்கக்கூடாது. ரொம்ப விஜய் சாரோட அபிமானிகள் அந்த அவங்க ஆதங்கத்தை வெளியே சொல்கிறாங்களே தவிர அந்த ஆதங்கத்தில் நியாயம் இல்லை. ஓகே சார், அதே மாதிரி தான் வந்து இப்போது நடிகர் சங்கமும் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதில் வந்துட்டு முன்னாள் பெப்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஆகட்டும், அவங்களோட வாழ்த்துக்கள் வந்து படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு வந்து ரசிகர்கள் சொல்கிறாங்க, பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஆனால் நடிகர் சங்கத்தோட பார்க்கும்போது பொதுவாக அப்படியே போகிற போக்கில் வந்துட்டு விஜய் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் பார்த்திபன் ராஜா அவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போது விஜயோட வெற்றியும் உதயநிதியோட வெற்றியும் வந்து ஒன்றா, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நடிகர் சங்கத்தில் இருந்துக்கிட்டே ஏன் பொதுப்படையாக கூட வெளியே வாழ்த்துக்கள் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மக்களே அதை வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ இதை எப்படி சார்? அது வந்து ஒரு ஃபார்மாட்டிக்கு வாழ்த்து சொல்லணும்னா தப்பாக போயிருமேனு வாழ்த்துறது வேறு. ஓகே, வெற்றி அடைஞ்சவருக்கு மனமாற வாழ்த்துறது வேறு. அது வந்து தப்பாக போயிடும். அப்புறம் ஒரு ஒப்புக்கு சொல்லுவாங்களே, ஒப்புக்கு வாழ்த்துறது. இன்னொன்று, நடிகர் சங்கம் சமீப காலமாக
ஆளுங்கட்சியோட சார்ந்து இருந்துச்சு நிறைய விஷயங்கள். அப்போ சார்ந்து இருக்கும்போது திடீர்னு மாற்றி பண்ணால் நல்லா இருக்காது. அவள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நடிகர், அப்போது ஒரு நடிகராக இருந்து நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கணும் ஒரு இதாக போட்டுக்கணும். நீங்கள் இவரை வாழ்த்துன்னு அப்போ உதயநிதியும் வாழ்த்திடணும், அப்போ எடப்பாடியும் வாழ்த்த வேண்டியனுங்கிறேன். நான் சொல்கிறேன், உதயநிதி வாழ்த்துனீங்களா? எஸ். எடப்பாடி பேர் அதில் இருந்துச்சா? இல்லை. ஏன் வாழ்த்தலை? அதுதான் மக்களை கேட்குறாங்க அது. அப்போ நீங்கள் உதயநிதி ஒரு எம்எல்ஏ இப்போதைக்கு, எடப்பாடியும் ஒரு எம்எல்ஏ இப்போதைக்கு, விஜய் சாரும் இப்போதைக்கு எம்எல்ஏ. ஆனால் பெரும்பான்மை உள்ளவர், நாளைக்கு சிஎம்மாக இருக்கான இப்போதைக்கு தகுதி உள்ளவர் அவருக்கு தான். அப்போ நீங்கள் அதில் குறிப்பிட்டுலாம் வாழ்த்தும் போது நீங்கள் எடப்பாடியும் அவரும் ஜெயிச்சுக்கார்ல. திருமாவளவன் அவர்களும். ஆமாம் ஆமாம், அது தப்பு. இப்போ திருமாவளவன் சார் நான் சொல்கிறேன், உதயநிதியாவது சினிமா துறையில் இருந்தவர், நடித்தவர். இங்கே சினிமா துறையிலேருந்து விஜய் சார் ஜெயிச்சிருக்காரு. இங்கே சினிமா துறையில் நடிகர் ஒரு காண்டி நடிச்சிருக்காரு, 2-3 படம் நடித்தார்ல. இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த படம் நடித்த உதயநிதி எங்கள் துறையை சேர்ந்தவர் தான். ஆமாம், திருமாவளவுக்கு ஏன் வாழ்த்து சொல்றியா? அது தப்பு இல்லை. இதே இயக்குனர் சங்கமும் வாழ்த்து சொல்லிச்சு. நான் அதில் பொருளாளர் இருக்கேன். விஜய் அவர் கூட்டம் அது கூட நீங்கள் சிஎம்மாக போறியா, அதுக்கு அப்படிலாம் இல்லை. இப்போ பெரும்பான்மை ஜெயிச்சிருக்கியா, அதுக்கு வாழ்த்துக்கள். எம்ஜிஆர் வழியில் எங்கள் துறை ஃபஸ்ட்டு, எங்கள் துறையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா நாட்டை ஆண்டவர்கள். அதுக்கடுத்து நடிகராக இவர் வந்திருக்கிறார். இதை குறிப்பிட்டு தான் வாழ்த்தணும் தவிர திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள், அன்புமணி ராமதாஸுக்கு வாழ்த்துக்கள் இல்லை. நீங்கள் எடப்பாடிக்குன்னு சொன்னீங்களே, ஸோ அதனால் அப்படின்னா பொதுவாக எல்லாமே ஜெயிச்ச எல்லாருக்குமே சொல்லிருக்கலாமே. நீங்கள் அப்போ அப்போன்னா நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் எடப்பாடி எம்எல்ஏ இல்லையா? அப்போ இருக்கார் சார். அப்போ அவரு சொல்ல அவர் அதுதான் சொல்கிறேன். நான் அந்த கேள்வியை தான் கேட்குறேன். நீங்கள் நடிகர் சங்கத்தை அரசியல் பண்ணாதீங்க, நடிகர் சங்கத்தை வாழ்த்துங்க. நீங்கள் மனசே இல்லையா, பொது வாழ்த்துட்டு போருங்க. இது அதுக்குள்ளே அரசியல் பண்ணுறது, எத்தனை பேரை மனசை குளிர வைப்பீங்க? நீங்கள் வைக்க முடியாது, தப்பு. நீங்கள் திரைத்துறை வந்துட்டு இப்போ அரசியல், இப்போ திரைத்துறையில் வந்துட்டு நிறைய பேர் அரசியல் இருக்காங்க. இப்போ சரத்குமாரும் நடிகர் அரசியல் இருக்கார். ஓகே, நிறைய நடிகர் இருக்காங்க. இப்போது ஏடிஎம்குலகெல்லாம் இப்போ விந்தியா அவங்க நடிகை தான், அவங்க அரசியல் இருக்காங்க. நிறைய பேர் அரசியலில் இருக்க திரை பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது வேறு. சினிமாங்கிறது நீ சினிமாவாக இருக்கணும். அது மாதிரி நடிகர் சங்கங்கிறது ஒரு பொறுப்பானது. இப்போ தயாரிப்பு சங்கம் கரெக்டாக பண்ணி நான் படித்தது. ஓகே, அவர் நல்லா பெரும்பான்மையாக வாழ்த்திருந்தாங்க, அவ்வளோதானே? எஸ். ஆமாம். பெப்சியும் பொதுவாக எங்கள் திரைத்துறையிலிருந்து வந்த இவ்வளவு பெரும்பான்மையோடு வந்த விஜய்க்கு அவருக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அவர் கட்சி தலைவர் சார், அவர் கட்சி தலைவர். அப்போ அவர் சினிமா துறையிலேருந்து கட்சி தலைவர், அவங்க பெப்சியும் கரெக்டாக வாழ்த்துச்சு. நடிகர் சங்கம் எதுக்கு இந்த பொழப்புன்னு தான் கேள்வி. புரியுது சார். சார், விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சார் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. என்ன மாதிரியான மாற்றங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் செயல்பாடில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சார்? ஸோ மாற்றம் அப்படிங்கிறது ஆட்சி மாற்றம் இல்லை. எஸ். உங்கள்கிட்ட ஒரு மாற்றமும் பார்த்தா அது நல்லா இருந்தால் தான் மாற்றம். ஒரு விஷயம் நீங்கள் ஒரு சும்மா சார், இப்போ என்கிட்ட உங்களை நான் டெய்லி குடிக்கிறாள் சார், அவ்வளோ குடிக்காரு. இப்போ என்கிட்ட மாற்றம் இருக்குது அப்படின்னா நான் குடிக்காமல் இருக்கணும். ஆமாம். இல்லை அப்பா டெய்லி குடிச்சிட்டு தான், இப்போ அவர் குடிக்கல, வாரத்துக்கு கூட குடிக்கிறாரு, இது மாற்றம். நான் வாரத்துக்கு மாதத்துக்கு கூட குடித்தேன், இப்போ டெய்லி குடிக்க ஆரம்பிக்கிறேன். தப்பு. இப்போ மாற்றம் இருக்கு. இந்த மாற்றம் தப்பானது. அது மாற்றம் இல்லை, அது ஏன் மாற்றம்? ஆமாம். அது மாதிரி தான் மாற்றம்ங்கிற வார்த்தை ஒரு விஷயம் வேறுபடுதல் அப்படிங்கிறதுல மாறுபடணும். மாறுபடுங்கிறது நல்ல விஷயமா மாறுபடணும். அப்போ உதாரணம் சார், மாதம் உதவியாக குடிச்சிருந்தாலும் டெய்லி குடிக்கிறதுங்கிறது அது மாற்றம்ங்கிறது அபத்தம். மாற்றத்துக்கு அர்த்தமே இல்லை. குடிக்கிறப்பா இப்போ விட்டோம்ப்பா அப்படின்னா மாற்றம். எஸ். அது மாதிரி தான் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது. அதிமுக ஆண்டிச்சு, இப்போ திமுக ஆண்டிச்சு, அது மாற்றம் இல்லை. திமுக ஆண்டிச்சு, இப்போ தாவேக ஆளுது, அது மாற்றம் இல்லை. எங்களுக்கு மாற்றங்கிறது ஆரோக்கியமான மாற்றம். மக்கள் ஆட்சி, மக்களுக்காகத்தான் நீங்கள் தேர்வு நிற்கிறீங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு நீங்கள் செயல்படணும். மக்களை ஏமாத்துறது இருக்குல்ல, அந்த ஏமாத்துற அரசியல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு. நீங்கள் நாங்கள் மகளிருக்கு 1000 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் உண்மையிலேயே அப்பா பெண்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, வீட்டு வேலை பார்க்குது, துணி வைக்குது, காசு இல்லை,
அப்படின்னு பண்ணியிருந்தால் ஓகே. இது அப்படி இல்லை. நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுக்குல அதில் இன்னொரு வகை இது. ஃப்யூச்சரில் இப்போ கொடுத்து இதுக்கு எத்தனை பெண்கள் 1000 ரூபா வாங்குறாங்களோ கண்டிப்பாக அந்த ஓட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம். இது ஒரு ஏமாற்று வேலை. இது மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கான இருக்கணும், ஓட்டுக்காக பண்ணக்கூடாது. ஓகே. அந்த விஷயத்த இப்போ சொல்கிறேன்னா விஜய் சார் நீங்கள் பண்ணாதீங்க, உங்களை மக்கள் நம்புகிறாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லித்தான் நீங்கள் ஓட்டு வாங்கணும் அவசியம் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், விஜய் சார் அவர் தேர்தல் அறிக்கை படிச்சுட்டோ அவர் கொள்கை பிடிப்பு என்ன கொள்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எவனும் ஓட்டு போடல. இப்போ சொல்கிறேன், முழுக்க முழுக்க விஜய் 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 விசில் 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 போட்டு சார் என்ன தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க கேளுங்க. அதெல்லாம் தேவையே இல்லை, எங்களுக்கு விஜய் வரணும். அப்போ அது சரியாக தப்பாங்கிறது அடுத்த விஷயம். மக்கள் ஓட்டு எதை வச்சு போட்டாங்கிறது தான் இப்போ அது உங்களுக்கு போட்டு சரியாக தப்பா இப்படி எதுவுமே ஆராயம் போட்டாங்களேங்கிறது அது அடுத்த விஷயம். எதுக்காக போட்டாங்க? நம்பிக்கை, ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஆட்சி பண்ணுவார். அந்த நல்ல ஆட்சி பண்ணாதான் மாற்றம். அவங்க பண்ணதே நீங்கள் பண்ணிங்கன்னா ஏன் மாற்றம்? நாங்கள் எதிர்பார்க்குறது மாற்றம், மக்களுக்கு தேவையானது. திருப்பி இந்த இலவசம் அது இதெல்லாம் சொல்லி மக்கள் வரி பண்ணது வீணடிக்காதீங்க. ஏன்னா வரி கட்டுறவன் எவ்வளோ உழைச்சி எவ்வளோ சம்பாதிச்சு அவன் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்க எவ்வளோ உழைச்சிருப்பான். 10 லட்சம் சம்பாதிக்க உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் டேக்ஸ் கட்டுறான். ஓகே, லோக்கல் டேக்ஸ்லாம் வருது. இந்த டேக்ஸ் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? இல்லை, நீங்கள் உழைச்சோன்ட்டு வாங்கி நீங்கள் உழைக்காது கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன ஏழ்மை வறுமைங்கிறாங்க, எத்தனை சொல்லிக்கிருப்பீங்க? இதே திராவிடக்கலம் வந்து 50 வருஷம் மேலே ஆச்சுல, 57 வருஷம் ஆயிடுச்சுல. எத்தனை வருஷம் வறுமை ஒழிப்பு ஒழிப்புன்னு சொல்லி இன்னும் எதுக்கு 1000 கொடுக்குறீங்க? அப்போ எதுக்கு 50 வருஷம் ஆண்டிய நீங்கள்? என்னது என்ன வளர்ச்சி இருக்கப்போ? வளர்ச்சி இல்லை. அன்றைக்கி 1 ரூபாய்க்கு 3 படி நீங்கள், இன்றைக்கி அது வேறு ரூபத்தில் 1000 ரூபாங்கிறிய. அப்புறம் இப்போ எலெக்ஷன் வரும்போது 2000ங்கிறிய, 7 விடுறிய. அது விஜய் சார் உட்பட சொல்லணும். நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டு பெண்கள் என்ன 7 வரீங்களா? நான் 2000 தரேன், நான் 2500 தரேன், நான் 3000 தரேன். இப்போ எலெக்ஷன் முன்னாடி ஒரு 5000 போட்டு விட்றது எவ்வளோ ஏமாத்தலை சார்? எலெக்ஷன் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து 5000 போட்டு விட்டது உண்மையிலே நீங்கள் எங்கள் வறுமை கணக்கில் வச்சு எங்கள் ஏழ்மை கணக்கில் வச்சா போட்டிய ஓட்டை கணக்கு பண்ணி போட்டிய. இந்த ஏமாற்றி இப்படிலாம் இது ஓட்டு வங்கிக்காக செயல்படுற விட்டுருக்கல. இந்த செயல்பாடு ஃபஸ்ட்டு ஓகே பண்ணணும் சார். முதல்ல இது அறுவடை பண்ணாது. உங்கள் ஓட்டு வங்கிக்காக அது மதமும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சிறுபான்மையினருக்கு அப்படி இருப்போம் சொல்லி அவங்க ஓட்டை வாங்குறதுக்காகவே நடிக்கிறீங்க பாருங்க. நாங்கள் கூட இருப்போம், நாங்கள் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு என்ன பண்ணீங்க அவங்களுக்கு? அவங்க கேட்கணும் சார், சிறுபான்மையினருக்கு கேட்கணும். ஓகேப்பா, என்ன பாதுகாப்பு பண்ணி எங்களுக்கு? ஏடிஎம் கேரிச்சு அவங்க பண்ணதை நீங்கள் அதுக்கு மீறி எங்களுக்கு என்ன நீ பாதுகாப்பு பண்ணீங்க? காங்கிரஸ் ஆட்சியில் இதே முஸ்லீம்கள் கிறிஸ்தவர் இருந்தாங்க, அவங்க இதெல்லாம் பண்ணலை, நாங்கள் தான் பண்ண நீங்கள் என்ன பண்ணீங்க? கேள்வி கேட்கணும்ல. சும்மா நான் பாதுகாப்பு அங்கே கூழ் குடிக்கும்போது கஞ்சி, ரம்ஜான் நோன்பு திறக்கும்போது தொப்பியை போட்டு கூட கஞ்சி சாப்பிட்டா நீங்கள் என்ன சப்போர்ட்டா? கிறிஸ்மஸ் அன்றைக்கி கேக்கு விட்டுட்டு ஊட்டி விட்டா நீ கிறிஸ்துவ சப்போர்ட்டா? யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் வேஷம் போடாதீங்க. சரியா, கிறிஸ்துவ சப்போர்ட்டா போங்க, அங்கேயும் வேஷம் போடாதீங்க. முஸ்லீம்களா போங்க, வேஷம் போடாது. இல்லை சரியா, நாத்திகம்னா எந்த கடவுளும் இல்லை, எங்கேயும் போகாதீங்க. கடவுள் பக்தி இருக்கா, நீ எல்லா கோயிலுக்கும் போங்க. இது இங்கே போக மாட்டேன், இந்த பண்டிகைக்கு வாழ்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த அரசியல்லாம் அருவருப்பான அரசியல்லாம் சொல்கிறது. இதெல்லாம் ஓட்டு கணக்கு பண்ணி பண்ணுற அரசியல் எல்லாமே அருவருப்பு சார். நீங்கள் மக்களை மனசில் வச்சு பண்ணுற அரசியல் தான் சார் ஆரம்ப அரசு. நான் விஜய் சார் எதிர்பார்க்குறது இந்த ஓட்டை கணக்கு பண்ணி எந்த அரசுமே பண்ணாதீங்க. சூப்பர் சார். மக்களை மனசில் வச்சுட்டு அரசியல் பண்ணுங்க. அந்த மாற்றத்தை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் சார். இப்போது ரீசெண்டாக தஞ்சாவூர் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு ஆடினது வைரல் ஆயிடுச்சு. இன்னும் ஆட்சி கூட அமைக்கல, அதுங்களையும் இப்படி ஒரு வீடியோ வந்து யாருமே மக்கள் எதிர்பார்க்காத, அவங்களும் வந்து அதிருப்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு விஜய் சார் என்ன நடவடிக்கை எடுப்பார்? இல்லை இதை அப்படியே கடந்து போய் எடுக்கணும்? நான் மாற்றங்கிறது தான் சார். நீங்கள் குடிக்காத புத்தனார் காந்தியாருன்னு இங்கே யாரும் அட்வைஸ் பண்ண முடியாது. என்ன குடியை குறைச்சிக்க சொல்கிறேன். அப்போ ஆனால் நீ குடிக்கிறது வந்து மற்றவங்க டிஸ்டர்ப் வரக்கூடாது. அது ஒரு பொறுப்புக்கு வந்துட்டேன். ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் நீ நடுவோட குடிச்சிட்டு ஆடுறங்கிறது உங்கள் யாருன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டோம்? அவரை நம்பி ஓட்டு போட்டோம்? விஜய் சார் நம்பி தான் ஓட்டு. நீங்கள் தான் பொறுப்பு. நான் சரியா உங்கள் கேட்க அருவா வச்சுட்டு பெருசாக வாழ்மாரி வச்சுட்டு வெட்டுனாலும் விஜய் சார் தான் பொறுப்பு.
இந்த மாதிரி குடிகாரம் இருந்தாலும் விஜய் சார் தான் பொறுப்பு. அப்புறம் யாராவது வந்து பாலியல் தொழில் அப்படி பண்ணி அது உங்கள் கட்சியில் பொறுப்பு இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சிருந்தா உங்களுக்கு ஆட்சி மட்டம் வந்திருக்கு. அது மனசு வச்சுங்க. இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள் இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வெறுப்பு வந்து தான் மக்கள் நீங்கள் உங்களை மாற்றிருக்காங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி பதவி ஏற்கலை, பதவி ஏற்றாலும் சரி ஏற்காட்டாலும் சரி, உங்கள் கட்சியில் யாராவது வந்தால் உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அது பப்ளிக் தெரியப்படுத்தணும். நீங்கள் 4 சோத்தில் வச்சுட்டு பண்ண தெரியாது. பப்ளிக் தெரிய மாதிரி ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்து இருக்க எம்எல்ஏகளோ உங்கள் கட்சியில் உள்ள பொறுப்பில் உள்ளவங்களோ பதவியில் உள்ளவங்களோ பயம் வரும். அப்பா இங்கே தப்புன்னா தூக்கிடுவாங்கட்டு. அதை ஒரு கட்சி தலைவராக பொறுப்பாக பண்ணுவார். நான் எதிர்பார்க்குறேன், பண்ணுவார். ஓகே சார். சார் இப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி வந்துட்டு எதிர்கட்சியாகவும் ஏடிஎம்கேவும் எதிர்கட்சியாகவும் அமைய போகுது. ஸோ இவங்க ஆட்சி அமைத்தால் அப்படி இருக்கும்போது 2 பேருமே வந்து அரசியலில் ரொம்ப பழம் தின்னு கொட்டை போட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கிட்ட திரும்பினாலும் எங்கே ஒரு தப்பு நடந்தாலும் அவங்களால சட்டசபையில் எழுப்பி கேள்வி கேட்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட எதிர்கட்சியை வச்சுட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் என்ன மாதிரியான கான்சியஸாக இருக்க வேண்டிய நிலைமைகளாக இருக்குது சார்? இல்லை, உங்களுக்கு எப்பவுமே எதிர்கட்சி வலுவாக இருக்கிறது தான் நாட்டுக்கு நல்லது. எதிர்கட்சி வந்து பலவீனமாக இருந்துச்சுன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறது நல்லது. நமக்கு நாட்டுக்கு நல்லதுன்னா எதிர்கட்சி கொஞ்சம் வலுவாக இருக்கணும். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு பயம் இருக்கும், ஏதாவது தப்பு பண்ணால் கேட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்போ தவறுலாம் குறையும். எதிர்கட்சி வலுவாக இருக்குது எப்பவுமே நல்லது, நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது. அதை நம்ம அது கரெக்டாக இருக்கணும். ஓகே. ஆமாம். ஆனால் என்ன, எதிர்கட்சிங்கிறனால எல்லாத்தையும் போட்டு கலாய்ச்சக்கூடாது. அது வரமுறை இருக்குல்ல. நீங்கள் தப்பிச்சாதான் கேட்கணும். நீங்கள் எதை செஞ்சாலும் கேட்டுக்கிறதுல அது எதிர்கட்சியாக இருக்காது. அது வந்து திருப்பி மக்கள் இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அப்போ எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்னும் விஜய் சார் மேலே ஒரு சிம்பத்தி கூடும். அடுத்த எலெக்ஷன் அப்போ திருப்பி அதிகமாக இன்னும் தொகுதியில் வரும். அதனால் எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சி சரி அவங்க வேலையில் கட்டாக பண்ணணும், பொறுப்பாக இருக்கணும். அவ்வளோதான் சார். நீங்கள் வாழ்த்துக்கள் சொன்னீங்களா சார் விஜய் சாருக்கு? சொல்லிட்டேன், மெசேஜ் போட்டாச்சு. இப்போ என்னோடய வாழ்த்து ஒரு பாட்டு பாடியே நான் ஒரு வாழ்த்து போட்டேன். அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஸ்டாலின் இருக்காங்க, எடப்பாடியாக இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கணும். விஜய் சாருங்க பழகின ஆள். அப்படிங்கும்போது நம்ம பழகினாலுங்களோட எனக்கு லைஃப் கொடுத்தவர். நீங்கள் திருப்பாச்சின்னு ஒரு படம், அதான் நமக்கு லைஃப் நமக்கு. அப்படி அவருக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அது உண்மையிலேயே சந்தோஷம். நிறைய நம்ம விமர்சனம் சொல்லுவாங்க, நீங்கள் பிஜேபிக்காரரு. கட்சி எந்த கட்சியாக இருக்கலாம், மனுஷன் தானே. எல்லாருக்கும் உங்கள் முன்னாடி சொல்லிக்கிறேன், நீங்கள் பிஜேபி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க, பிஜேபி சப்போர்ட் பண்ணுறீங்க. தவறான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நீ கேளுங்க. விஜய் சாருக்கு தப்பு பண்ணிட்டாரு, நீ சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் சாருக்கு நான் வாழ்த்து சொல்கிறதும் விஜய் சார் பக்கம் நியாயம் இருக்கும்போது அதுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறதும் எப்படி தப்பாகும்? எந்த கட்சியாக இருக்கட்டும். நான் சொல்கிறேன், சத்யராஜ் மேட்ரு பிரகாஷ்ராஜுக்கு நான் ஆன் பண்ணேன். அவங்க அரசியல் ரீதியாக விஜய் சார் பேசியிருந்தால் நான் பேச மாட்டேன். அரசியல் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க விஜய் சார், அதுக்கு நான் ஆனால் அரசியல் வாயாட்டார். அப்புறம் அரசியல் ரீதியாக விமர்சனம் ஒரு அதை தாங்கி தான் ஆகணும் அவர். ஆனால் ஒரு நடிகனாக அவரை கிண்டல் பண்ணும்போதும் ஒரு சக நடிகராக நீங்களும் இருந்துட்டு அவர் ரொம்ப ஒரு சொன்னால் வன்மம் நிறைஞ்ச வார்த்தைகள் அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இல்லை முதல்ல. அப்போது எப்படியா நீ அரசியல் ரீதியாக தாக்க வர ஒரு நடிகனா கூத்தாடிங்கிறது, இவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறது, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, உங்களுக்கு என்ன தகுதி, அதான் நான் கேட்குறது. அப்படி இருக்கும்போது நீ என்ன விஜய் சப்போர்ட் பண்ணுற, இது விஜய் சப்போர்ட்டுன்னு இல்லை. நான் சினிமா கலைஞனா, நான் வந்து திரைத்துறை உள்ளவன். சினிமா துறையில் வேற ஒரு நடிகர் இருந்தால் கூட நான் கேட்பேன். ஏன் வந்து இதுவே திமுகவில் ஒரு பேச்சாளர் நம்ம சினிமா நடிகர்லாம் பேரை குறிப்பிட்டு அசிமா வார்த்தை சொல்லிட்டாரு. நான் தான் ஃபஸ்ட் குரல் கொடுத்தேன், நான் தான் கேட்டேன். சினிமாவில் நடிகர் சங்கம் இங்கே வந்துச்சு, கேட்டுச்சா உங்களுக்கு? நான் சினிமாக்காரனா எனக்கும் இங்கே வந்து நான் டைரக்டரு நடிகர் ஒரு சினிமாக்காரனா நீ சினிமா நடிகளை வந்து நீங்கள் வேறு விமர்சனம் பண்ணுங்கள். இந்த கட்சியில் இருக்கல, உங்களுக்கு கொள்கை இருக்கா, அது இருக்கா, என்ன பண்ணீங்க, இந்த கட்சி மாறி அதுவும் கேட்டுங்க. ஒரு பர்சனலாக யார் அந்த கேரக்டரை அசிங்கப்படுத்தினா ஒரு மனுஷனாக கோவணும் சார். நான் சினிமாக்காரன் இல்லை, ஒரு பொதுவான மனுஷனுக்கு என்ன ஒரு நடிகர் பேர சொல்லி
அசிங்கம் சொல்கிறான் அப்படின்னா கோவம் வரணும். அவன் உங்களுக்கு சத்யராஜ் ஏன் வரல அன்றைக்கி நான் கேட்குறேன். பிரகாஷ்ராஜ் எங்கே போனீங்க நீங்கள்? சக நடிகையில் அசிங்கமாக ஐட்டம் சொல்கிறான் சார் ஒருத்தன். எங்கே போனீங்க இன்றைக்கெலாம்? இன்றைக்கி என்ன விஜய் சார் கட்சி ஆரம்பித்தா அவர் இதுக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்துறிய? ஒரு கட்சிக்கு சாதகமாக இருக்கணும், அவங்களுக்கு நல்லவரங்கிறதுக்காக இங்கே நீங்கள் ஒரு சினிமாக்காரனா நீங்கள் கேட்ப நான் கேட்பேன். அதுக்கு நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், நான் காங்கிரஸில் இருக்கேன், ஏடிஎம்கில் இருக்கேன், அப்படி அங்கே நான் மனுஷனாக இருப்பேன், நான் கலைஞனாக இருப்பேன். நீங்கள் என்ன வருஷம் எனக்கு திட்டிங்க. என் சினிமா சம்மந்தப்பட்ட யாரோ வந்தால் இப்போ உதயநிதி வந்து உண்மை சொன்னேன், அவரையும் வந்து சினிமாக்காரன் உனக்கு கேட்க நான் குரல் கொடுப்பேன். நீ அரசியல் ஒரு 6 பேசிக்கோ. ஒரு சினிமாக்காரனாக அவர் வேறு மாதிரி அசிங்கப்படுத்தினாலோ சினிமாக்காரருக்கு முறையில் அவர் யாராவது கேட்கப்படுத்தினா நான் கேட்பேன். அது இடையில வந்து நம்ம கட்சியை வச்சு நீ என்னோட பேசிக்க பேரரசு தான் இருப்பான். சூப்பர் சார். சார் பொதுவாக நடிகர்கள் நாடாளக்கூடாது, கூத்தாடிக்கு என்ன தெரியும் அப்படின்னு பொதுவான இந்த பார்வை, இது ஒரு பிரபகண்டாவே பண்ணிட்டு இருக்காங்களே, இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது என்ன பயம் சார். என்னென்னா உங்களுக்கு ஒரு டாக்டராக இருக்காள், ஒரு வக்கீலாக இருக்காள், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஆளுக்கு, இந்த ஒரு பிஸ்னஸ் இருக்காங்களே, இவங்க வந்து டக்குன்னு அரசியல் வந்து பிரபலம் ஆயிட முடியாது. எஸ். ஆனால் சினிமாவில் இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அப்போ அவங்களுக்கு டக்குன்னு அவங்க சொல்கிற விஷயங்களை போய் டக்குன்னு ஒரு 2 நாள் போய் ஒரு குறைஞ்ச 10 லட்சமாவது ரீச் ஆயிரும். ஆனால் இங்கே இருக்காங்களே, இங்கே கட்சியில் எம்எல்ஏ பேசினா கூட பதில் இருக்காங்க, அவங்க ஒரு கருத்து சொன்னால் கூட அது ஒரு 1 லட்சம் கூட பார்க்க முடியும். ஆமாம். அப்போது ஒரு பிரபலம் சொல்லும்போது இந்த பயம் அவங்களுக்கு பயம். சினிமாக்கிறேன் என்ன அது ஒரு பயம். சினிமாவை தொழில் கேவலமாக்குறதுலாம் நினைக்கிறதில்ல. அந்த பயம் வந்து சினிமா இருந்தால் ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க, ஈஸியாக ரீச் ஆகிடுவாங்க. அதுக்காக என்ன ஒரு அது பழமைப்படுத்துறது. கூத்தாடி எனக்கு என்ன தெரியும், சினிமா தவிர வேறு என்ன தெரியும், இப்படி அது பழமைப்படுத்துறது காரணம் அவங்களுக்கு பயம். அந்த பலவீனம் தான். அங்கேயும் பலவீனம், இங்கே பலவீனம் இல்லை, இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் சினிமாக்காரன்னா அப்படி கேள்வி முடிச்சுன்னா தொழில் ரீதியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு சட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு தொழிலை குறிப்பிட்டு எவன் அசிங்கப்படுத்தினாலும் சரி சார், முடிவெட்டுறவங்க சார் சொல்லு பார்ப்போம். முடியாது. முடிவெட்டுறவன் எப்படி அரசியலுக்கு வரான்னு கேளுங்க பார்ப்போம். நாளைக்கு ஒரு தூக்கி உள்ள வச்சுருவாங்க. ஒரு செருப்பு தைக்கிறவங்க இருக்காங்க, ஒரு செருப்பு தைக்கிறவன் உனக்கு அரசியல் வேண்டி இருக்கேன் கேளுங்க பார்ப்போம். நாளைக்கு தூக்கி உள்ள வச்சுருவாங்க. எந்த தொழிலை நீங்கள் குறிப்பிட்டு அதை கேவலப்படுத்தி நீங்கள் விமர்சனம் பண்ணால் போலீஸ் அவங்களுக்கு கம்மி கொடுத்து உள்ள வைக்க முடியும். அப்போது உங்களுக்கு மற்ற ஒரு டெய்லரை சொல்லலாம், ஒரு முடிவெட்டுறவரை சொல்கிறான், குப்பையில் இருக்காங்களே, குப்பையில்றவங்களுக்குள்ளே இருக்குது சார், அரசியல் வரலாம் சார், வரக்கூடாது. அவங்களுக்கு அரசியல் தெரியாதா? நம்மளோட அரசியல் அவங்களுக்கு தெரியும் சார். குப்பையில்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், மற்ற நேரத்தில் அவங்க பேப்பர் படிக்கிறாங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, கையில் அவங்களும் ஃப்ரீ டைம் உட்காந்து செல்ஃப் பார்க்குறாங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அரசியல் தெரியும். இங்கே யாருக்கும் எல்லாம் தெரியாதுன்னு இல்லை. நீங்கள் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து சினிமா தொழில், நடிகன் அப்படிங்கிற தொழில் நான் சொல்கிறேன், நடிகன் என்பது தொழில். அப்போ அதை குறிப்பிட்டு நீங்கள் நடிப்பு தொழில் குறிப்பிட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணால் சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கணும். எப்படி தொழிலை குறிப்பிட்டு பண்ணுற, மற்ற தொழிலை பண்ணிடுவேன் நீ நான் சொல்கிறது, நடிப்பும் என்பது தொழில். வக்கீல் மாதிரி, டாக்டர் மாதிரி, முடிவு திருத்துற மாதிரி, செருப்பு தைக்கிற மாதிரி, அவர் தொழில் சார். ஒரு போலீஸ் அதிகாரி வந்தார்ல அண்ணாமலை, அவர் போலீஸ் அதிகாரி, அது ஒரு தொழில் தான். தொழில் அவரும் தானே. என்னவா இருக்க, டாக்டராக இருக்கேன், என்னவா இருக்க, வக்கீலாக இருக்கேன், என்னவா இருக்க, போலீஸாக இருக்கேன், என்னவா இருக்க, நடிகனாக இருக்கேன். அப்போ இன்னைக்கு இவரெல்லாம் நீங்கள் அரசியலுக்கு வரலாம். நான் கேட்க ஒன்றே ஒன்று தான், கொள்ளை அடிக்கிறவனும் சாராயம் காய்ச்சிறவனும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களும் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது ஏன் சார் அரசியல் வரக்கூடாது? நீங்களாம் என்ன தகுதி இருக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க நான் கேட்குறேன். அப்போது இன்றைக்கி அரசியல் இருக்கிறதுல பெரும்பான்மை யார்? தியாகிகளா, மக்கள் சேவகர்களா, யார்? எப்படி உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அரசியல் வரும்போது எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை கோடிகள் உங்களுக்கு இருக்குது? ஆனால் மக்கள் வேறு போவோம். ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து கையில் 10,000 தான் இருக்குன்னா, இது எப்படி சார் தேர்தல் ஆணையம் நம்பி நீங்கள் விண்ணப்பத்தை வாங்குறீங்க? நீங்கள் சினிமாடி
இல்லை சினிமாக்காரங்க ஒன்று பிடிச்சாங்கல்ல, சினிமாக்காரங்களுடைய சொத்து மதிப்பையும் 10 வருஷம் பாசம் 40 வருஷமாக அரசியல் இருந்தாங்கல்ல, ம் அவங்க எந்த காரில் வந்து இறங்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க, அந்த சிசி கேமரா காட்ட சொல்லுங்கள் சார். எந்த காரில் இறங்குறிய? அப்போ நீ சினிமாக்காரங்க கொடுத்த சொத்து மதிப்பு சுந்தர்சின்னு சொல்கிறேன், அவர் கொடுத்த சொத்து மதிப்பு பாருங்க, பிடிஆர் கொடுத்த சொத்து மதிப்பு பார்க்க சொல்லுங்கள், ஒரு ஸ்டாலின் கொடுத்த சொத்து மதிப்பு பார்க்க சொல்லுங்கள். சுந்தர்சி ஸ்டாலின் அவரோட சுந்தர்சி என்ன சார் பெரும் கோடீஸ்வரனா சார்? எப்படி மக்கள் நாங்கள் நம்பணும்? தேர்தல் ஆணையம் எப்படி நம்புன்னு தெரில. சுந்தர்ஸ்ட்டு கூட இருக்க சொத்துல 10 ஒரு படம் கூட உங்கள் ஸ்டாலின் அவர்கிட்ட இல்லை. இதை நம்பணும், நீங்கள் நம்பணும். ஓகே சார், மக்கள் யாருமே நம்பலை சொல்கிறேன். அப்போ தேர்தலே நம்புங்கிறேன். தேர்தல் நடத்துக்கு டவுட் இல்லை சார். நான் அப்போ சார் சினிமா உட்காரங்கிட்ட எத்தனை வருஷம் நீங்கள் ரைடு போறீங்க? இதே விஜய்கிட்ட போனீங்கல்ல, அஜித்திட்ட போனீங்கல்ல, சினிமாக்காரன் வந்து தொடர் 3 ஹிட்டு கொடுத்துட்டா அது கவனிப்பாங்க சார். கவனிச்சுட்டு எவ்வளோ கட்டியிருக்கா அப்படின்னா அடுத்த 4வது கூட உள்ளே போயிடுறது ரைடு. சினிமாக்காரன் அவன் தொழில் பண்ணி அவன் என்ன அவன் உழைச்சி சம்பாதிக்கிறான். உழைச்சி சம்பாதிக்கிறன்ட்ட வந்து நீங்கள் வந்து ரைடு பண்ணி டார்ச்சர் பண்ணுறிய. அரசியல் என்னத்தை உழைச்சாப்புல எப்படி கோடிக்கணக்கில் 1000 2000 கோடி எப்படி பணம் வந்துச்சு? ஏன் உங்களுக்கு வாங்கி போக மாட்டேங்கிறீ? ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீ? இது வந்து ஒரு கட்சி சொல்லித்தான் ரைடு போடணும்னு அவசியம் இல்லை. இது இன்கம் டேக்ஸ் வந்து உங்கள் பொறுப்பு. அது இங்கே கவனம், இங்கே சினிமாக்காரனுக்கு கொடுக்க பண்ணுற மேலே உள்ள கவனம் அங்கேயும் இல்லைங்கிற என் கேள்வி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் சொல்கிறேன், சினிமாக்காரன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சார். விஜயை 400 கூட இருக்கலாம். ஆனால் மொத்த அரசியல்வாதி கொடுத்தாங்களே எல்லா சொத்தையோட விஜய் கொடுத்த சொத்து மதிப்பு ஜாஸ்தி. ஓகேண்ணே, அப்போ நாங்கள் நியாயமாக இருக்கும்ல? இருக்கீங்க சார். இப்போ அவர் அரசியலுக்கு வந்தாலும் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார், மக்கள் அதை நம்புகிறாங்க. சினிமாவுக்கு என்ன மாதிரியான நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க சார்? சார், முதல்ல சினிமா வந்து சில ஒரு கட்டுப்பாடுலேருந்து வெளியே வரணும். ஓகே, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது அந்த இது நாங்கள் ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணால் அது அவர் கையில் இருக்கும். அவர் நினச்சா ரிலீஸ் பண்ணலாம். எந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவரோட சுதந்திரம் இருக்கணும். அது மாதிரி தேட்டர்கள் வந்து யார் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி என் படம் ரிலீஸ் பண்ணுறேன்னா அவன் தேட்டருக்கு முடிவு பண்ணணும் யார் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு. இன்னொரு படத்தை வாங்கணும், இந்த படத்தை வாங்காதங்கிறத யாரும் சொல்லக்கூடாது. தேட்ரு யாரோட கட்டுப்பாட்லேயும் இருக்கக்கூடாது. நாளைக்கு விஜய் சார் ஆளுங்கட்சி வந்தால் கூட உங்கள் கட்டுப்பாட்லேயோ உங்கள் தெரிஞ்ச கட்டுப்பாட்லேயோ தேட்டரில் வரக்கூடாது. கலைஞர்களுக்கு தேவை சுதந்திரம். ஓகே ஓகே, அதுவும் கருத்து சுதந்திரம். இன்னொன்று, அரசியல் விமர்சனங்கிறது எல்லா குடிமகனுக்கும் உள்ள சுதந்திரம். அந்த சுதந்திரம் சினிமாக்காரனுக்கும் இருக்குது. எம்ஜிஆர் ஒரு வேளை பிடிக்கும் எனக்கு ஒரு ஸ்டேஷன். ஏன்னா எம்ஜிஆர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர் அசைச்சிக்க முடியல. மக்கள் செல்வாக்குள்ள மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய தலைவர் யாருன்னா எம்ஜிஆர் தான். கடைசி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் சிஎம். அப்படி இருக்கும்போது அவர் சிஎம்மாக இருக்கிற காலகட்டத்தில் திரைத்துறையில் மணிவண்ணன் சார், எஸ்சிஎஸ்சி சார், விசி கோநாதன் சார், இது போக கலைஞர் கதை வசனத்தில் ஹனிபான்னு ஒருத்தர் உடம்பு அவர், இப்படி ஒரு 5-6 டைரக்டரு அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக படம் பண்ணாங்க. இவ்வளவு ஏன் ஒரு சிஎம்ஐ நடு ரோட்டில் ஓட விட்டு அடிக்கிற மாதிரிலாம் எஸ்எஸ்சி சார் படம் எடுத்தார். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? படம் வெளியிடாமல் தடுத்தாரா? இல்லை இது வந்து பல எடுத்து கழிச்சிட்டு இருக்காப்புல தேட்டரில் கரெக்டாக பண்ணுங்க சொன்னாரா? இல்லை, கண்டுக்கவே இல்லை சார், சுத்தமாக கண்டுக்கல. நீ என்னை பற்றி ஒரு சொல்லி பண்ணிக்கோ. மக்கள் என் மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க, மக்கள் என்னை நம்புகிறாங்க. நீங்கள் என்ன சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. அவர் மக்கள் நம்பினார் சார். அதனால் இந்த விமர்சனத்தில் அவர் ஓரம் கட்டினார். நான் விஜய் சார்ட்டையும் நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்கிறக்காக அவனை கைது பண்ணி உள்ளே போடுறது, அவனை டார்ச்சர் பண்ணுறது, அப்புறம் நான் வேறு கட்சியில் இருக்காங்கிறக்காக இங்கே மீட்டிங்கில் கருத்து சொல்லிட்டான் அப்படிங்கிறக்காக அவனை அக்யூஸ்ட் மாதிரி தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வீடியோலாம் போட்டு அவர் அசிங்கப்படுத்துறது எல்லாம் நடந்துச்சுல. நடந்துச்சுல சார். நீங்கள் வந்து கொலை பண்ணவன், கொலை அடித்தவன், கருப்படிச்சவன் கூட நீங்கள் அவ்வளோ அரெஸ்ட் பண்ணி மக்களுக்கு காட்டலை. ஒரு மேடையில் கண்ணன் ஒருத்தர் கருத்து சொல்லிட்டார். ஆமாம், அவர் கருத்து அவர் சொன்னார். அவர் சாமிகிட்ட வரும்போது சாமி ஒரு முட்டாள்னு ஒரு வாசகம் இருக்குது. யாருக்கு உறுத்தாது? யார் சார் உறுத்தாது? என்னென்னா ஒரு சாராய கடை
சாராய கடையிலேருந்து வரும்போது வெளியே குடிய கிடைக்கும்னா ஓகே, நல்ல விஷயம் சொல்கிறோம், குடிக்காதான்னு. சாமி கும்பிட்றது எவ்வளோ நல்ல விஷயம், ஆன்மீகங்கள் எவ்வளோ நல்ல விஷயம். சாமி விட்டு வெளியே வரும்போது சாமி முட்டாள்னு ஒரு வாசம் இருக்குது சார். அதை எதிர்த்து ஒருத்தர் சொன்னார், இப்படி போய் கோயிலுக்கு முன்னாடி வைக்க, வேற எங்கே வச்சுக்கிறது அந்த சிலையை. பெரியார் சொல்ல சார், பெரியார் சொல்லி வேற எங்கே இடமா இல்லை, எத்தனை நாள் வச்சுருக்கிய, கோயிலுக்கு முன்னாடி வைக்கணும். வன்மம் எப்போவுமே சார், வன்மத்தில் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதில் நன்மை இருக்கணும், அது மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குறதா இருக்கணும். இது வன்மம் எப்படின்னா, கோயில் முன்னாடி வைக்கிறது வன்மம் தான். ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே வரோம், வெளியே வரும்போது முன்னாடி ஒரு கழிப்படுத்து சாப்பிட்டு சார், வன்மம் தானே? எஸ், அப்சல்யூட்லி வன்மம் தான். அது எத்தனை ஆடு இருக்குல்ல. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன அப்போ சொன்னால் அவன் வந்து போலீஸ் தேடுது சார். தேடி அவரை பெரிய எங்கேயோ குண்டு வச்சு அதில் 100 பேர் கொண்ட மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணுறது. அந்த கஸ்தூரி அவங்க மேலே கருத்து சொன்னாங்க. அவங்க என்னமோ தீவிரவாதி மாதிரியும், அவங்க ட்ரெயினில் பாம்பு வச்சு செதறின மாதிரியும், அவங்கள விரட்டி போய் ஆந்திராவில் போய் வளைச்சி பிடிச்ச மாதிரி. எவ்வளோ கேவலம். ஒரு பெண்ணு சார், நடிகை இருக்க முதல்ல பெண்ணு தானே அது. ஆமாம். அது ஓடி ஒளிஞ்சா தலைமுறை வரைஞ்சி அது வீட்டில் அது இருக்குது சார், அது வீட்டில் அது இருக்காட்டு. அதை போய் நான் சுற்றி வளைக்கிறிய. இதெல்லாம் இந்த வன்மம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ என்ன தெரிஞ்சுட்டான், ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு விமர்சனத்தை தாங்கிக்கிற பக்குவம் இருக்கணும். எம்ஜிஆர் மாதிரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும். அது தாங்கிக்கிற பக்குவம்னு அரசு பொது வழக்கு வரக்கூடாது சார். விமர்சனத்தை தாங்கிக்கிற பக்குவம் இல்லைன்னா யாருமே பொது வழக்கு வராதிங்க. முதல்ல சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அது பொது வாழ்வு விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். அது விமர்சனம் தாங்கிக்கிற பக்குவம் தான் அரசுக்கு வாங்க. இல்லையா தயவுசெய்து நீங்கள் தனியாக போயிருங்க. அப்படியே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு யார் நீங்கள்? ஹிட்லரா நீங்கள்? ஹிட்லர் சர்வாதிகாரம். அது மக்களாட்சி சார். மக்களாட்சியில் மக்களுக்காக வந்தீங்கன்னா அதில் 90 பேர் பாராட்டுவான், ஒரு 10 பேர் திட்டுவான். 10 பேர் திட்டு தூக்கி போட்டு 90 பேருக்கு நல்லது பண்ணுங்க. அந்த தான் நீங்கள் திருப்பி இந்த வகையில் நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி ஆளுங்க சார். ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களுடைய அப்பா வந்து இவருக்கு உதவியாக இருந்திருக்காரு, வழிகாட்டுதலுக்கு வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போது அரசியல் வந்ததுக்கப்புறமே அவர் அப்பாவை கூட வச்சுப்பாரா? இல்லை, அது வந்து என்ன சில சூழல் தான், எல்லாத்தையும் ஆராய முடியாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்பா தான் கொடுங்க, அப்பாவை கூட வச்சுக்கணும். என்னுடைய இது பெரிய நீங்கள் முழுக்க அவர் கேட்டுலாம் பண்ண வேணாம். ஆனால் சிலது கேட்டுக்கணும், அவர் சொல்கிறதுலாம் செய்ய வேணாம். ஆனால் ஒரு அட்வைஸராக, ஆலோசகராக நீங்கள் அவரை கூட வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அப்பா விட உங்களை அக்கறை உள்ள எந்த மனுஷனும் வளர்த்துருக்க மாட்டான். ஒரு அவசரம் இருக்கலாம், கோவக்காராக இருக்கலாம். அப்போ வந்து பையனை தான் பார்ப்பாங்க, மற்ற தலைவனை பார்ப்பான். அப்போ அவன் பையனை தான் பார்ப்பான். அப்போ சிலதெல்லாம் ஆசிரிச்சு வச்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு பதவியிலனா ஓடி போவாங்க. இன்றைக்கி இதுவே பெரும்பான்மை ஜெயிச்சிட்டார். இதுவே எங்கேயுமே சீமான் மாதிரி எங்கேயுமே ஜெயிக்கலைன்னா இந்த கூட்டம் இருக்குமா? அடுத்த எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி தும்பாந்து நிற்பாங்களா? கஷ்டம். ஆனால் அப்பா என்னைக்கு கூட இருப்பார். அவர்களும் நம்ம அட்வைஸ் பண்ணுவா சொல்ல ஒரு ஆதங்கம் சொல்கிறேன். ஏன்னா அப்பாவை மாதிரி அம்மாவை மாதிரிலாம் ஒரு அக்கறை உள்ள மனுஷன். அவங்க வந்து அவங்க வெளிப்படுத்துறது அவங்களோட இதெல்லாம் சில சரிவராக போகலாம், தப்பாக இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஆனால் அக்கறை உண்மையாக இருக்கும். அவங்க அந்த செயல்பாட்டில் சிலது முன்ன பின்ன இருக்கும். ஆனால் அக்கறைங்கிறது அப்பல் கற்ற அக்கறை. நீங்கள் தோத்தாலும் ஜெயித்தாலும் அப்பாவும் அம்மாவும் உங்கள் அக்கறையோட இருப்பாங்க. நீங்கள் மற்றெல்லாம் விடுங்க. ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்க வந்துட்டுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நிறைய பேர் வரலாம். அது இல்லைங்கும்போது திருப்பி ஓடிடலாம். ஆமாம். அதனால் எஸ்ஏ சார் பொறுத்த வரைக்கும் நான் சிறந்த அப்பாவாக பார்க்குறேன். ஆரம்பத்துலேருந்து அவர் நடவடிக்கைகள் குணங்கள் அது இல்லை, நல்ல அப்பா. நீங்கள் இன்றைக்கி தான் நீங்கள் சிஎம்ட்டு நம்ம எப்போ எழுதுகிறோம், இல்லைங்கப்பா நினச்சி புட்டா நாளைக்கு நீ இங்கே எழுது சிஎம் தானே. நான் 45வது படத்தில் எழுதுகிறேன். அவர் 5வது படத்துலேயே பையன் சிஎம் நினச்சிட்டு வர்றாரு. ஓகேங்களா? அது அப்பா. ஆமாம்.
நம்ம எழுதிட்டு போயிடுவான். ஆனால் அவர் கூட பயணிப்பார். நான் சொல்கிறேன், அதனால் அப்பாங்கிறது அவர் வந்து எப்படியாவது நீங்கள் கூட வச்சுக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு அப்பா வந்து கூட வச்சுக்கணும். சார் இப்போ நீங்கள் பேசும்போது கூட என்ன சொல்லிங்க அப்படின்னா வந்துட்டு விஜய் சார் என்னதான் ஜெயிச்சாலும் நல்லது பண்ணாலுமே இந்த மாதிரியான திட்டங்கள் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து மாற்றம்னா ஏமாற்றமாக இருக்கக்கூடாது, மாற்றமாக இருக்கணும் அப்படின்ற ஓப்பனான உங்கள் கருத்துக்கள் வந்து வச்சிங்க. ஸோ இவங்க நாளைக்கு ஆட்சி அமைச்சாலும் அதில் ஒரு சில தவறுகள் நடந்தாலுமே பேரரசு சார் வந்து அவரோட விமர்சனங்களை என்னோட குரல் முதல் குரலாக இருக்கும். என்னோட குரல் முதல் குரலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மற்ற கட்சியை விமர்சனம் பண்ணுறத விட விஜய் சார் என்பது நான் வந்து உரிமை இருக்கும். ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்கிறத விட, எடப்பாடி அவர்கிட்ட சொல்கிறத விட விஜய் சாருங்கிறது அவங்க பழகினவங்க, அந்த உரிமை இருக்குது. அப்போ நீங்கள் விஜய் சார் தப்பாக நினச்சிடுவாருன்ட்டு நல்ல விஷயம் சொல்லாமல் இருந்தாலும் அது மிகப்பெரிய தப்பு. அப்போ ஒரு விஷயம் சரியில்லைங்கும்போது நம்ம சொல்லிடணும். அவங்க எடுத்துக்கிறாங்க அடுத்த விஷயம் நம்ம மனசில் போகிறத சொல்லணும். அதில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது. நாம் விரும்புகிறது எல்லாமே நல்ல ஆட்சி இருக்கணும், ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஆட்சி இருக்கணும். இதுதான் ரொம்ப நான் உங்கள் மூலியமாக நான் இங்கே சொல்கிறது, கஞ்சா புழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு நாட்டில். நான் நினச்சேன் சும்மா சொல்கிறாங்க போல இருக்குது கஞ்சா புழக்கம் எதிர்கட்சி சும்மா ஆளுங்கட்சி மேலே படித்து கொடுத்துறாங்க. கிராமங்களில் இருக்குது இன்றைக்கி கிராமத்துக்காரன் சொல்கிறான், எப்படியா அந்த ஊருக்கு வச்சு தெரியல, இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல, ஆனால் கஞ்சா அடிக்கிறான் கேட்குறேன். அந்த கஞ்சா தான் இன்றைக்கி பாலியல் வன்முறை, ஒரு தப்பு பண்ணுறதுக்கு பயம் வராமல் காரணம் எல்லாமே அந்த கஞ்சா புழக்கம் ஜாஸ்தியாக போச்சு. இதை அடியோடு அடிக்கணும். முன்னாடியே பெட்டிக்கடையில் பான் புறாக்கும் ஒன்று தொங்கும், உங்களுக்கு தெரியும் சார். பான் புறாக்கம் நிஜாம் பாக்கு இப்போ தொங்குற மாதிரி, ஷாம் பேக்கெலாம் தொங்குற மாதிரி பான் புறாக்கும் பெட்டிக்கடையில் தொங்கும் சார். அப்புறம் பான் புறாவுக்கு மிகப்பெரிய கொடியது, மிகப்பெரிய விஷம், அது வந்து அதுதான் புற்றுநோய் உண்டாக்குது. ஒரு டாக்டர் அப்போ சொன்னார், குடிக்கிறத விட குடிக்கிறதுக்கு தம் அடிக்கிறது சரி, புகை பிடிக்கிறதுக்கு சிகரெட், இதுக்கு குடிக்கிறது பெட்ரு. ஏன்னா இது குடிக்கிறது புகை பிடிக்கிறது அவ்வளோ ஆபத்து அப்படின்னா குடிக்கிறது பரவாயில்ல, அதாவது முடக்கூடியா இருக்கக்கூடாது, இங்கே எப்போ வச்சு குடிச்சுங்க. ஆனால் இது ரெண்டோட டேஞ்சர் பான் புறா. புரியல, நம்ம சிகரெட் தான் பைசா நினைப்போம், தண்ணி அடிக்கிறது தான் பெரிய குற்றம் நினைப்போம், பான் பறக்க பார்க்க போகிறதானே அப்படின்னு நினச்சிது. ஆனால் ஒரு டாக்டர் நாட்டு இது இதுதான் சொன்னார், இது ரெண்டை விட மோசமானது பான் புறாக்கு. அப்புறம் போக தெரிஞ்சு நிறைய பேர் பான் புறாக்கு போட்டு வாய் புற்றுநோய் வச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டான்ஸ் மாஸ்டர், அவர் ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அவர் வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டாக இருப்பார். ராமநாசர் ஒர்க் பண்ணும்போது கூட அப்புறம் அப்படின்ட்டுருக்கோம். நான் அப்படியே 5-6 வருஷம் ஆச்சு. அப்புறம் அவர் அதையும் பார்க்கல. நான் 5-6 வருஷம் கழிச்சு நான் படம் மட்டும் இருக்கிறேன். ஒரு இடம் போகும்போது ஒரு பெட்டி கடை போய் பெட்டி கடையில் அவர் உட்காந்துருக்கார். பார்த்தா சார் அடையாளம் தெரியாது சார், நான் தான் சார் ஒரு அசிஸ்டண்ட். இந்த டாஸ்மாஸ் அசிஸ்டண்ட் பெட்டி கடை வச்சுருக்காரு. பெட்டி கடை வச்சுட்டு என்னன்னா, இல்லை நான் இப்போ ஷூட்டிங்கும் போகிறதில்ல, ஆடுறதில்ல. ஏன் இல்லை, நான் அதிகமாக வேகம் நடக்கூடக்கூடாதுங்க, அதுக்காகத்தான் உட்கார்றதுக்கு அது வச்சு பெட்டி கடை வச்சுருக்காரு. என்னடான்னா, நான் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன், பாக்கெட் ஃபுல்லாக பான்புரா வச்சுப்பார். அப்போ வச்சுட்டு பான்புரா போடுறது. இந்த பான்புரா போட்டு என்ன வச்சு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நீங்கள் இப்போ வாஷ் பேஷனில் பான்புரா துப்பு வாங்கி பார்த்துக்கலாம், அதுக்கு கழுவ முடியாது. நீங்கள் மற்ற என்ன பண்ணலாம், அதுக்காக அது என்ன திருப்பி ஆசிட் ஊற்றி தான் அதை கழுவணும். நிறைய இடத்துல பார்த்துருப்போம் பான்புரா கரை இருக்கும், இப்போ இருக்கல. அப்போது அதை வாயில் போடும்போது அந்த பான்புரா கரை இருக்குல்ல, இது வந்து குடலில் சுற்றி படிக்குமா. ஓகே, படிஞ்சு ஒரு ஸ்டேஜில் குடலில் நடுப்பதில் அப்படியே படிஞ்சு ஓட்டையை அடைச்சிடும், சுத்தமாக அடைச்ச உடனே சாப்பிட்ற சாப்பாடு மேலே கீழே செரிமானத்துக்கு போகாது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வாமிட்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வாஷ் பேஷனை ஊற்றுன அந்த படிஞ்ச அது கரையே நீங்கள் ஆசிட் ஊற்றி தான் கழுவணும் போது குடல் என்ன எவ்வளோ மெல்லிசானது, அதில் சுற்றி அதே கரை படிஞ்சு அந்த ஓல்ஸை அடைச்சதுக்கப்புறம் எப்படி மருந்து மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் தான். அப்படி குடல் ஆப்ரேஷன் ஒரு பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான்
வேகமாக நடக்கக்கூடாது, வேகமாக எந்திரிக்கக்கூடாது. ஸோ வாழ்க்கை என்னாச்சு அவ்வளோ இது. அப்போ பான்பராகவே நீ கஞ்சா பெட்டிகளில் பான்பராக தடை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பெட்டிகளில் அன்றைக்கி பான்பராக குத்தப்ப இன்றைக்கி கஞ்சா இன்றைக்கி இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு ஆபத்து. நான் சொல்கிறேன், இது பொது அப்படிக்கா சொல்கிறேன். இது விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, முதல்ல இந்த கஞ்சா இதை ஒழிச்சு தொலைங்க. முதல்ல நாட்டில் நிறைய தவறுக்கு காரணம் இதுதான். கொலை கொண்டு இருக்கும், பெண்களை கற்பழிக்க இருக்கும், அதை அடிச்சு அதை வந்து கஞ்சா போட்டோன்னா சட்டமாவது நீதியாகுது. என்ன சார் தெரியும்? ஆகா, இந்த 232 பிரிவின்படி நமக்கு கற்பழிச்சா ஒரு தண்டனை நினைப்பான். நான் போயிட்டு இல்லை நினச்சே பண்ணுவோம். எனக்கு கஞ்சா தான் இன்றைக்கி இவ்வளவு காரணம். முதல்ல அதை ஒழிச்சாலே சரியாக வந்துடும். அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி, முதல்ல இதை ஒழிங்க முதல்ல. இன்னைக்கு இருக்க சூழல்ல ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிற ஒரு நிலைமை உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது கொஞ்சம் தெளிவாக பேசணும். அதை இப்போ எப்படின்னா, சட்டம் வேறு, சட்டம் என்ன சொல்லுங்கிறது வேறு, மக்கள் என்ன சொல்லுவாங்கிறது வேறு. ஓகே, தேர்தல் அப்படிங்கிறது, சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது அடுத்த முதல்வர் யார், அடுத்து யார் ஆளணும், அப்போ முடிவு பண்ணுறது யார்? மக்கள். அதான் தேர்தல் வைக்கிறீங்க, இல்லை நீங்களே பண்ணிக்கொண்டேனே. அப்போது இதில் 3 கட்சி எம்எல்ஏல வின் பண்ணியிருக்கு. அதிமுக அவங்க 59க்கு வந்துருக்காங்க கூட்டணியோட. திமுக அவங்க 77 வச்சா அவங்க வந்துட்டாங்க. ஓகே, பெரும்பான்மைங்கிறது 107 சீட் 108 சீட்டு விஜய் சார். இதுதானே மக்களோட விருப்பம், இதுதானே மக்களோட தீர்ப்பு. யார் ஆளணும்னு. ஆமாம், அதிகமாக யார் தொகுதிச்சும் அவங்க வந்து ஆகணும். இது என்ன ஏன்னா இங்கே சட்டம்லாம் பேசலாம், இங்கே சட்டத்தில் பேச எனக்கு சட்டம் தெரியாது, நான் பாமரன், நான் ஒரு குடிமகன். எனக்கு அதிமுக 59, இது 73, தாவேக்கா 108. கவர்னர் யார் ஆட்சி விஷயம் கூட்டணும், இது கூட்டணும். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இப்போ ஒரு தொகுதியில் நீங்கள் நிற்கிறிய, நான் நிற்கிறேன், அவர் முத்தியான ஒருத்தர் அவர் நிற்கிறார். இப்போ சார் நீங்கள் உங்களோட ஒரு ஓட்டு நான் ஜெயிச்சிட்டேன். 1 ஓட்டோ 5 ஓட்டோ 10 ஓட்டோ 10,000 ஓட்டோ, ஒரு ஓட்டு கூட வந்தாலும் நான் தான் வின். ஆமாம், அதானே தேர்தல். ஒரு ஓட்டே வச்சுக்கலாம் சார். ஏன்னா இப்போ ஒரு ஓட்டில் நான் ஜெயிச்சிட்டேன் சார், நீங்கள் தான் அந்த வின்னு. ஆமாம், நீங்கள் பதறிய ஒரு ஓட்டு. உடனே முத்தே வர்றாரு, சார் நான் ஒரு 500 ஓட்டு வாங்கியிருக்கேன், ஏன் ஓட்டை அப்படி சேர்த்துங்க சார். சேர்த்துக்கிட்டு நான் எப்படி விட்டு கொடுக்குறேன், சேர்த்துட்டு இவர் வின் பண்ண அறிவிக்கலாமா? புரியுது. தேர்தல் சட்டம் இருக்கா? ஒரு ஓட்டில் வின் பண்ணாலும் யார் வின் பண்ணாலும் அவங்க தான் சார் முதல்வர், அவங்க தான் ஆரம்பிச்சு. தானே மக்கள் தீர்ப்பு. அப்போது இது ஒரு எம்எல்ஏவுக்கு இது பண்ணிட்டீங்க, அப்போ சிஎம்முக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதானே வரணும். ஆமாம், திமுகவோட 2 சீட்டு நம்ம தாவேக்கா வந்திருந்தாலும் நீங்கள் அவரை வச்சுக்கணும். இல்லை தாவேக்காவோட ஏடிஎம்கோட திமுக 1 சீட் கூட வந்துச்சு, அவங்க ஸ்டாலின் தான் சிஎம் தானே. ஆனால் மக்களை முட்டாளாக்குற மாதிரி நம்ம ஒன்று நினச்சி போடுறோம். அப்புறம் நீங்கள் அங்கே போட்டதுக்கப்புறம் நீங்கள் விளையாண்டுக்குறது என்ன சார் அர்த்தம்? கரெக்ட் சார், நாங்கள் ஏடிஎம்கே விளையாண்டோம், திமுக விளையாண்டோம், விஜய் வரட்டும்னு போட்டாச்சு. எங்கள் விருப்பம் சார், மக்கள் விருப்பம் சார், மக்கள் தீர்ப்பு சார். நாங்கள் தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் மாற்றி எழுதுறதுக்கு நீங்கள் அரசியல்வாதி, நீங்கள் யார் நீங்கள்? திமுக பிடிக்காதவன் தானே ஏடிஎம்கே ஓட்டு போட்டான். ஆமாம், ஏடிஎம்கே பிடிக்காதவன் தானே திமுக ஓட்டு போட்டான். புதுசாக வந்த ஓட்டுகளும் பெண்கள் ஓட்டு தானே தாவேக்கு வந்துச்சு. அங்கே உசுரே போனாலும் சரி, ரெட்டலைக்கு தவிர வேறு எதுக்கும் போட மாட்டேன்னு சொல்லி தான் ரெட்டலைக்கு போட்டான். அவன் சூரியன் போன எலெக்ஷன் வரைக்கும் சூரியன் தானே அவனுக்கு பகை. அது மாதிரி இப்போ நான் கலைஞர் சார வரைக்கும் கலைஞர் தான் போட்டு போடுவேன், உதயசூரனை தவிர எதுக்கு போட்டு போடுவேன் அப்போ சொன்னால் தானே. இன்றைக்கி உதயசூரன் போட்டான், எதுக்காக போட்டு உதயசூரன் எப்போ வந்துச்சு அந்த உணர்வு? ஏடிஎம்கே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அந்த உணர்வு வந்துச்சு. இந்த எலெக்ஷன் இந்த வரைக்கும் என்ன யார்? ஏடிஎம்கே டிஎம்கே 2 தான். இங்கே கூட்டணி போயிடும், அங்கே கூட்டணி போகும். எதிர்மூர்மா இருந்தீங்களா இன்னைக்கு? நீயா நானா? அப்படிதான் இருந்துச்சு. ஜெயலலிதா இருக்கும் எப்படி இருந்துச்சு? கர்நாடகத்துக்கு கருணாநிதி தான். அந்த மாதிரி வச்சு ஏ கருணாநிதி சொல்லுவோம், ஏ கருணாநிதி இனிஷியலே மாற்றினம்மா பேசு என்னென்னு வச்சு சொல்கிறது, ஏன்னு கூப்பிட்டோம். தூக்கி அந்த அம்மா தூக்கி ஓரத்துக்கு உள்ளே வைக்கிறது, இந்த அம்மா அவர் வந்தோடனே இந்த அம்மா தூக்கி ஜெயிலில் போகிறது, எப்படி இருந்துச்சு? அனாதை அரசியல் தான். அப்படி இருந்தவங்க புதுசாக வந்தவொடனே நீங்கள் 2 சேர்றீங்கன்னா எவ்வளோ பெரிய மக்கள் பண்ணுற துரோகம். நீங்கள்
நினைக்கிறாங்க அரசு சட்டம் இடம் கொடுக்கலாம், ம் எங்கள் மக்கள் மனசாட்சி எப்படி இடம் கொடுக்கும்? ம் யாருக்கா இந்த அரசியல் எதுக்கு எங்களுக்கு ஓட்டு கேட்குறப்போ? நாங்களே ஓட்டு போடணும், நாங்கள் ஓட்டு போடுவோம், நீங்கள் மாற்றிக்கலாம், மாற்றிக்கலாம். சட்டத்தை மாற்றணும் சார். முதல்ல நீங்கள் எப்படி ஒரு தொகுதியில் யார் ஒருத்தர் விட அதிக ஒரு ஓட்டு எடுத்தாலும் அவன் தான் வேட்பாளர், அவன் தான் எம்எல்ஏன்னு சொல்கிறீங்களோ, எத்தனை கட்சி இருந்தாலும் சரி, எந்த கட்சி மற்ற கட்சியோட ஒரு சீட்டு வந்தால் கூட அவன் தான் சார் சிஎம். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கிறதுலாம் உங்கள் தேவைக்கு வச்சுக்கிறீங்க. ஆளுநர் இருக்காருன்னா ஆளுநர் இப்போ குறை சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா அவர் சட்டப்பட்டு நடக்கிறாரு. ஆமாம், நீ மெஜாரிட்டி காட்டுங்கிறாரு. எது காட்டணுங்கிறேன் நீ கேளு. ம் திமுக எவ்வளவு, அதிமுக எவ்வளவு, இவர் எவ்வளவு, இவர் தான் ஜாஸ்தி, கூப்பிட்டு பதவி பண்ணி வச்சிடணும். நீங்கள் மெஜாரிட்டி நிறுவி அடுத்து நான் கேள்வி வைக்கிறது, அவங்க வந்து இது ஆப்ஷன் சொன்னாங்களா, நாங்கள் ஆட்சி அவங்க சொன்னாங்களா, இல்லை இவர் சொன்னாங்களா? நீங்கள் எது வெயிட் பண்ணுறீங்க? முதல்ல ரிசல்ட் தெரிஞ்சில்ல சார். ஒரு தொகுதியில் எண்ணி முடிச்சிட்டாங்களா? முடிச்சாங்க. ஆளுநர் கேட்டால் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க இல்லை, ஒரு ஓட்டுனாலும் எவன் கூட கட்டணும் அவன் தானே எம்எல்ஏ. ஆமாம், இங்கே அதை நீங்கள் முடிஞ்ச அதே ரிசல்ட் தான் எழுதுவோம். 3 கட்சியில் எது அதிகம்? அதுதான் சார் சட்டம் வரணுங்கிறேன். அது ரொம்ப தப்பாக இருக்குது. மக்களை இதுக்கப்புறம் இப்படி திமுக சப்போர்ட்டில் ஏடிஎம்க்கு வந்தாலும் சரி, ஏடிஎம்க்கு சப்போர்ட்டில் திமுக வந்தாலும் சரி, அது மக்கள் விரோத ஆட்சியாகத்தான் இருக்கும். ஏன்னா மக்கள் தீர்ப்பை எதிர்த்து மீறி நீங்கள் ஒரு சூழ்ச்சி பண்ணி இந்த ஓகேன்னு பண்ணிங்கன்னா அரசியல் பண்ணுறீங்க. ஆட்சி பண்ணுங்க, அரசியல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறது தேர்தல் முன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இலவசம் அப்படி கொடுப்போம், நான் அவ்வளோ கொடுக்குறேன், நான் அப்படி கொடுக்குறேன், அது என்ன பண்ணிங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்சி பண்ண பாருங்கள், அரசியல் பண்ணாதீங்க. இது என்னென்னா நீங்கள் திரும்ப இது விஜய் சாருக்கு இன்னும் பலம் ஏற்படுத்துறீங்க, இன்னும் அவருக்கு செல்வாக்கு கூட்டுறீங்க. சிம்பத்தியை விட பெரிய பலம் யாருக்குமே இல்லை. அனுதாபத்தில் தான் ராஜீவன் செத்தார். என்னாச்சு, ஒரு சீட்டு வச்சா திமுக ஒரே ஒரு சீட்டு கலைஞர் முடிஞ்சிக்கிறது, மற்ற எல்லாம் வாஸ் அவுட். ஏன்? அனுதாபம். அந்த அனுபவத்தை ஓட்டு போட்டு தப்பா அப்படிங்கல, அனுதாபத்தை மொத்தம் அழிஞ்சு இல்லை. அனுதாபங்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு அழிவு உண்டாக்கிட்டோம். நீ எத்தனை பாடம் கற்றுக்குவீங்க? எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிங்களா 77ல்? திருப்பி என்னாச்சு? சார் வரைக்கும் அவர் தான் சிஎம் முடிஞ்சா. ஏன்னா என்கிட்ட கலைச்சி விட்டியே, கலைக்க விட்டதா கூட அடுத்த சில டஃப் வந்துருக்கும், முடியல. இதெல்லாம் எத்தனை காலமாக நீங்கள் அனுபவிச்சிட்டு திருப்பி அதே வேலை பார்த்துக்கிட்டு. இப்போ சொல்கிறேன், ஏடிஎம்கே வந்து திமுக ஆதரவு உள்ள ஆட்சி அமைச்சிட்டா, ஆட்சி வாய்ப்பு இருக்குது, அமைச்சிட்டா ஆட்சி அமைக்கலாம், ஆளலாம். இதுதான் கடைசி ஆட்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேங்கிறது திருப்பி நான் சொல்கிறேன், திருப்பி திமுகவிட்ட போய் இல்லையோ இல்லை இங்கே போய் நீங்கள் சீட்டு கேட்க நிலம வந்துடும். இப்போ காங்கிரஸ் கேட்குதுல்ல, ஒரு வந்து காங்கிரஸ் எதிர்த்து தானே திமுக இருந்துச்சு. நீங்கள் காங்கிரஸ் எங்கே சீட்டு கட்டுக்கிறதுக்கு? இங்கே தான் திமுக. அதே நிலமை நாளைக்கு ஏடிஎம்கே வந்துடும். நீங்கள் திமுக எதிர்க்கிற வரைக்கும் தான் அதிமுகவுக்கு வலிமை. நீங்கள் சப்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டிங்க, அடுத்து திமுகவோட இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டீங்க. இது திமுக சூழ்ச்சி இருக்குது, அது புரிச்சுங்க. இதோடு அவங்களை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் எடப்பாடி அவர்கள் வெறும் பதவிக்கு மட்டும் ஆசைப்படாமல் ஃபியூச்சரில் அதிமுகவை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்களுக்கு உள்ளதை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கலையோ நீங்கள் ஆட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் திமுக சப்போர்ட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் திமுகவை காப்பாற்றுறீங்க, மக்களை காப்பாற்றுங்க. எதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க? திமுக எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது? உங்களை அளவு பார்க்கவா? இல்லை, எடப்பாடி நல்லவர், தியாகி, நாட்டு நல்ல பண்ணுவார், இப்படி காமராஜருக்கு அடுத்துக்கு வருது அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க? இல்லை, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக நிறைய கேஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் தப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் திமுகவுக்கு ஆட்சி அமைக்க போகிறீங்களா இல்லை மக்களுக்காக ஆட்சி அமைக்க போகிறீங்களா? மக்கள் விரோத ஆட்சி தைப்பு அதே கட்சி அழிஞ்சிடும், ஏற்கனவே அழிஞ்சிருச்சு. பார்த்துங்க. நீங்கள் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணியாவது பதிவு, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிய நல்லது கட்டதும். நீங்கள் திமுக சப்போர்ட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பண்ணுற துரோகம், ஜெயலலிதா மாதிரி பண்ணுற துரோகம், மக்களுக்கு பண்ணுற துரோகம். எல்லாரும் திமுகவுக்கு எதிராக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, விஜய்க்கு எதிராக ஓட்டு போடல. அதிமுக விழுந்த ஒவ்வொரு ஓட்டும் திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான். அப்போ எப்படி நீங்கள் திமுக சப்போர்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா யாருக்கு முட்டலாக்குறீங்க? ஓகே, அதே மாதிரி திமுக ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு விழுந்த ஒவ்வொரு ஓட்டும் விஜய்க்கு எதிரான ஓட்டு புது ஓட்டுகள். அதிமுக எதிரான ஓட்டு தான் அதிகமாக, உங்களுக்கு 80% அதுதான். அதானே? ஆமாம் சார். பூரா ஏடிஎம்கே பிடிக்காதவன் பரம்பரையாக
பிடிக்காத உங்களுக்கு ஓட்டு போட்டான், இன்றைக்கி அவனை போய் அரியணை ஏற்றுறிய, யாருக்கு கொண்டு துரோகம்? அப்போ மக்கள் ஒன்று நினச்சி ஓட்டு போடுவாங்க, நீங்கள் நினச்சி ஒன்று பண்ணுவீங்க. நீங்கள் மக்கள் விரோத ஆட்சி தயவு வந்துடாதீங்க. நல்லது கெட்டது அவர் ஆளை விடுங்க. அவர் சரியாக ஆளுங்கன்னா அடுத்த ஆட்டு நீங்கள் வரலாம். விஜய் சார் ஆட்சி மக்கள் நம்பி ஒப்படைச்சிட்டாங்க, விட்டுருங்க. நீங்கள் அவர் நல்லா ஆட்சி பண்ணுறாரா இல்லையா, ஆட்சி பண்ண தெரியலையா, நீ சொல்கிற மாதிரி அவருக்கு உண்மை தெரியாது, உண்மை தெரியாமல் போட்டோம், மக்களுக்கு தெரியட்டும் போய் உண்மை தெரியும். நீனு சொல்கிறேன் தெரியாமல் போச்சா அடுத்து டிஎம்க்கு வரலாம், ஏடிஎம்க்கு வரலாம். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க விஜய் சிஎம்ட்டு, அதை கெடுத்தீங்க நீங்கள் கெட்டியே, அவ்வளோதான். சார் இப்போ டிஎம்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கள் அவங்க ஆட்சி அமைக்கிறதுல, அதாவது தாவேக்கு ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு ஆட்சி பணியும் சொல்ல போகிறதில்ல, மறுதேர்தலில் எங்களுக்கு வந்து விருப்பமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆளுநர் வந்துட்டு இப்படி, அதாவது அவங்கள கூப்பிடாமல் இருக்கிறதும், அந்த கவுண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறதும் இது சரியான முறையா சார்? இல்லை இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலையில் ஒரு நியூஸ் இருந்துச்சு, அது வரைக்கும் கரெக்டாக ஒரு கட்சி தலைவராக இத்தனை வருஷம் அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதியாக கரெக்டாக சொல்லியிருந்தார். இப்போ முறைப்படி தாவேக்கா வந்திருக்கு, அது ஆட்சி அமைக்க நாங்கள் எந்த தடையும் சந்திக்க மாட்டோம். அதே சமயத்தில் இன்னொரு தேர்தல் சந்திக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இல்லை. கரெக்டு, இன்னொரு தேர்தல் சாதாரண விஷயமா? எவ்வளோ செலவு, யார் இது கட்சி செலவாச்சு? அது இல்லை நினைக்கிறீங்க? இன்னொரு தேர்தல்னா டிஎம்கே செலவு பண்ணுது, அதிமுக செலவு பண்ணிட்டு நம்ம வரி பண்ண சார், எத்தனை கோடி சார்? அது சொன்னதுக்கு அப்போ பொறுப்பாக சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, சாயந்தரமே இப்போ விஜய் சார் திரும்ப அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுறாரு, நீங்கள் வரணுன்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே செக் வைக்கிறார், கூட்டணி தொடர்போம், நம்ம நீங்கள் அங்கே சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னா. அது வந்து அங்கே அரசியல் ஆகிட்டார். முதல்ல நல்ல தலைவராக இருந்தார் சார், இங்கே செக்கு வைக்கிறம்போது அங்கே அரசியல் ஆகிட்டார். நான் நினைக்கிறேன் கூட்டணி அப்படிங்கிறது, நான் கேட்குறது கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி ஆமாம் முடிஞ்சு வச்சுல, முடிஞ்சு வச்சு. இப்போ அதுக்கு அவங்க சுதந்திரம் இருக்குது சார், அவங்க சுதந்திரம் இருக்குது. இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணலாம், அந்த முடிவில் அவங்க தலையிடக்கூடாது. கண்டிஷன் போட்டு போகாதீங்கன்னு நீங்கள் வந்து தீர்மானம் போடக்கூடாது. நீங்கள் உடனே எம்எல்ஏ கூப்பிட்டு என்ன அவசரம், உடனே எம்எல்ஏ கூப்பிட்டு நாட்டு நலன் கருதி சில விஷயம் எடுக்க வேண்டிய முடிவு இருக்குது, அந்த முடிவு நீ கட்டுப்படணும். என்ன கட்டுப்படணும், என்ன எடுக்க போறிய? இப்போ என்ன இங்கே ஒரு இக்கு வைக்கிறிய, கட்டுப்படணும், யாரும் சென்னையில் இருங்க, வெளியே போயிடாதீங்க. என்ன என்ன இப்போ என்ன பெருசாக ஒரு சட்ட ஒழுங்கு சரிலாம் போச்சா? என்ன இப்போ அவசர நிலை? இப்போ யார் போகாது சொல்கிறதுக்கு? நீங்கள் தோத்துட்டீங்க சார், மக்கள் உங்களுக்கு புறக்கணிச்சிட்டாங்க சார். புறக்கணிக்கல, இப்போதைக்கு புறக்கணிச்சிருக்காங்க. இப்போ வெற்றி தோல்விங்கிறது திமுக சந்திக்காத தோல்வி இல்லை, வெற்றி இல்லை, எல்லாம் கடந்து வந்துருக்கு. அப்போ திரும்ப 2 பேரும் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி மருத்துவத்தில் சந்திக்கணும் சொல்கிறீங்க? ஒன்று ஒரு பக்கம் இருங்க, இங்கே பிள்ளையும் கிள்ளி விட்டுறிய, தொட்டிலையும் ஆட்டுறிய. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் அதுக்கு சரியில்லை. ஏன்னா நீங்கள் அதோடு சார் நம்ம வந்து இந்த தற்காலிக சூழலில் நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. ஃபியூச்சரில் அடுத்த எலெக்ஷன், அடுத்து மக்கள் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை இல்லை, மக்கள் நம்ம எப்படி சம்பாதிப்பிய நான் கேட்குறேன். இன்றைக்கி நம்பிக்கை இல்லை சார். இப்போ எவ்வளோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. நான் ஒன்று உங்கள் நம்பிக்கை வர்றதுக்கான பணம்ல நீங்கள் திருப்பி மேற்கொண்டு நம்பிக்கை இழக்கிறீங்க. நீங்கள் திமுக நீங்கள் அப்படியே அமையாக இருந்து அவரை ஆள விட்டிங்கன்னா அழகாக உங்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஃப்யூச்சரில் அவர் ஆட்சியை பொறுத்து திருப்பி அப்பா இவருக்கு திமுக பரவாயில்ல நிலைமை வந்தாலும் வரலாம், சொல்கிறேன் பொதுவாக சொல்ல வரலாம். அதை இழக்கிறியப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மக்களுக்கு டோட்டலாக உங்கள் கட்சிக்காரன் மட்டும்தான் ஓட்டு போடுவான், பொதுமக்கள் வந்து மொத்தமாக உங்களை புறக்கணிச்சிடுவான். அந்த வேலையை பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப கூப்பிட்டு ஓகே மறுதெல்லாம் வர வேணாம், நீங்கள் எப்படியா இருந்தாலும் அவர் மெஜாரிட்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆட்சி அமைக்க வச்சுருங்க, பண்ணுங்கள். நான் அதிமுக தான் சொன்னேன், அதிமுக நீங்கள் வெளியில் இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். அதையும் கெடுத்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பதவி தான் உங்களுக்கு முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை. மக்கள் உணர்வு முக்கியம் சார். நீங்கள் மக்கள் உணர்வு மதிக்கலாம் அரசியல் வராதிங்க சார். பதவி 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 புதுசாக வந்துக்காரில் உட்காந்து கொண்டு விடுங்க. அந்த பெருந்தன்மை இருந்தாலே உங்களுக்கு பொதுமக்கள் உங்களை விரும்பாரு. நான் சார் இப்போ ஸ்டாலின் அவர் தொழில் தோத்துட்டார், எல்லாருக்கும் அதிர்ச்சி தான். இவர் தோப்பான்னு யாரும் நினைக்கல. நமக்கே ஸ்டாலின் தோத்துட்டாருன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து மறுநாள் போய் நன்றி தெரிவிக்கிறார். அந்த நிமிஷம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, சார் என்னடா தோத்துட்டாரேன்ட்டு. ஏன்னா அப்போ நம்ம இதானே சார் மக்களுக்கு வரும், அந்த ஃபீல் வரும் சார். நீங்கள் அதை தான் அறுவடை பண்ணணும். ஆமாம்,
அப்போ அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அறிக்கை விடுறீங்க, எங்கள் டிஸ்டர்ப் இருக்காது பாருங்கள். அப்போ இன்னும் மதிப்பு கூடுச்சு. இவ்வளோலாம் கூட்டிகிட்டு வரும்போது திருப்பி நான் தான் அப்படி மாதிரி திருப்பி நீங்கள் போய் அவர் ஆட்சி வரோட செக் வச்சிங்கன்னா இது பண்ணுறது எதுக்கு? நீங்கள் கூட்டணி முடிச்சு வச்சு அவங்க அந்த இதில் திருமாவூரில் யார் வரணும் முடிவு வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்க, மக்கள் பண்ணிட்டாங்க. ஓகே, அங்கே தோற்றது யார்? தாவக தோற்றுருக்குல்ல. திருமாவளவன் கட்சியில் விசிகாவில் வந்து தாவக தோற்றுருக்குல்ல. அங்கே அந்த மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க? அப்பா இவங்க ஓகேன்னாங்க, முடிவு பண்ணாங்களா? அது வந்தீங்க. ஓகே, இப்போ ஒட்டுமொத்த மக்களும் இங்கே தமிழ்நாட்டில் இவர் தான் மெஜாரிட்டிங்கும் போது சப்போர்ட் பண்ணுங்க. கூட்டணி என்ன கூட்டணி புரியலாங்க, தெரியல, முடிஞ்சு வச்சு என்ன கூட்டணி புரியல. காங்கிரஸ் போச்சு. ஓகே, காங்கிரஸுக்கு எமக்கும் உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க? ஓகே, இதனால ஒரு தடுமாற வேணாம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், பண்ணிட்டு போட்டோம். அதையே நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க. நீங்கள் அப்போ பேச ஆரம்பிச்சுங்கள, துரோகத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. காங்கிரஸ் என்ன துரோகம் வச்சு? காங்கிரஸ் தமிழ்நாடு போனால் துரோகமா, தமிழ்நாடு போனால் துரோகமா? இப்போ விடுதலை புலி வார். ஓகே, இதில் விடுதலை புலி சாலம், இலங்கை இராணுவத்தும் சாலம். ஓகே, சாலம். அப்பா சாலமா? அப்பா தமிழ் சாலமா? சாப்பிடல. அப்பா தமிழ் எத்தனை கொண்டு கூச்சாங்க. இங்கே வாருங்கும்போது இருபக்கமும் இழப்பு இருக்கலாம். அதில் விடுதலை புலி அத்தனை செத்து போனால் கூட ஓகே, தமிழக உயிர் விட்டாங்கன்னு நம்ம பொறுமையாக பேசிட்டு இருப்போம். அப்பா மக்கள் ஏன் சாகணும்? இதெல்லாம் பொண்ணு கூச்சாங்கல்ல. இது சப்போர்ட்டாக இருந்தது யார் சார்? நம்ம தமிழுக்கு துரோகம் பண்ணது யார் சார்? அன்னைக்கு காங்கிரஸ் தான் சார் ஆட்சியில் இருந்தது. அன்னைக்கு அந்த அரசு, அந்த காங்கிரஸோட மந்திரி சபையில் எத்தனை திமுக மந்திரி இருந்தாங்க? என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் அங்கே கொண்டுக்கிட்டு இருக்கு, நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்களா? அன்னைக்கு மட்டும் இப்போ சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் திமுக குரல் கொடுத்து நீங்கள் அங்கே வந்து நிறுத்தலைன்னா ஒட்டுமொத்த மந்திரி ராஜினாமா பண்ண சொல்லியிருந்தா கடைசி வரைக்கும் இன்றைக்கி திமுக ஆண்டுருக்கும். தோல்வி வந்திருக்காது. எம்ஜிஆர் சார் வரைக்கும் சிஎம் வந்துடும், அது சார் வரைக்கும் கலைஞர் சிஎம் வந்துருப்பார், அதுக்கப்புறம் பையன் சிஎம் வந்திருப்பான். அது உங்களுக்கு பதவி வெறி வார்த்தை வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க பேர் ஃபோர்ஸாக சொன்னீங்களா நீங்கள்? இல்லை. அப்போ அப்படிப்பட்ட தமிழுக்கு துரோகம் பண்ண காங்கிரஸ் இத்தனை வருஷமாக கூட வச்சு 20 வருஷமாக கூட்டணி வச்சுருக்கும் போது தெரியாத உங்கள் துரோகம் அரசியல் ரீதி சார். அரசியலில் இது சகஜம் சொல்கிறேன். அரசியலில் வந்து கூட்டணிகள் மாறுறது. நீங்கள் பிஜேபியில் கூட்டணி இருந்தீங்க பண்ணல, இப்போ காங்கிரஸ் வச்சுருக்கல, பிஜேபி துரோகம் பண்ணல. நீங்கள் பிஜேபி உங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்துரு சார். அப்புறம் சார் நீங்கள் காங்கிரஸில் போய் கூட்டி சேர்ந்தீங்க. எதுக்கு பிஜேபி துரோகம் பண்ணிய? நீங்கள் அது துரோகம் இல்லையா? உங்களுக்கு மந்திரி சபையில் கொடுத்து இது பண்ணீங்க. ஓகே, காங்கிரஸில் தான் உங்களுக்கு மந்திரி சபை கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ஒரு பிஜேபி வந்தீங்க. அன்றைக்கி காங்கிரஸ் துரோகம் பண்ணல. நான் கேட்கல சார். பிஜேபி ஆட்சியில் திமுக கூட்டணி இருந்துச்சுல, மந்திரி சபை அனுபவிச்சுல, அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? நீங்கள் காங்கிரஸ் துரோகம் பண்ணியிருக்கீங்க. என்னைக்கு நீங்கள் காங்கிரஸ் மந்திரி சபையில் இருந்து கனிமொழி, ஆராசா, டிஆர் பாலு, எத்தனை மந்திரி, அவர் வேற மதுரைக்கார இருக்காரு, இவர் அனுபவிச்சுட்டு அப்புறத்துக்கு நீ பிஜேபி பண்ணிய? அப்போ நீ காங்கிரஸ் துரோகம் பண்ணலையா? பண்ணியிருக்காங்க. அப்போ அது துரோகம் இல்லைன்னா இன்றைக்கி காங்கிரஸ் பிஜேபி தாவாக்கிட போகிறது துரோகம் இல்லை. இது அரசியலில் இது சகஜம். ஆனால் தமிழர்கள் இனத்தை கொள்வது சகஜம் இல்லை சார். தமிழ் இனத்தை கொண்டு குவிக்கிறது, அப்பா மக்களுக்கு கொண்டு குவிக்கிறது சகஜம் இல்லை சார். அது துரோகத்தின் உச்சம் சார். அரசியல் வேறு, இது வந்து இனத்துரோகம் சார். இனத்துரோகம் பண்ணோன்னே 25 வருஷம் நீ கூட வச்சுருந்தீங்க. அப்போ துரோகம் தெரில. ஆட்சி அரசியல் வந்து கூட்டணி மாறும், இயல்பு தானது. எந்த கூட்டணி நிரந்தரமாக இருக்குது? இதே திருமாவளவன் வந்து பிஜேபி இல்லை, விஜயகாந்த் கூட்டணியில் இல்லை, இது ராமதாஸ் என்ன ஒரே இடத்துல இருந்தார் இல்லை, எல்லாம் மாதிரி இருக்காங்க சார். இது வந்து இயல்பு சார். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் மாற்றி பண்ணியிருக்கீங்க? நீங்கள் பண்ணியிருக்கீங்க. காங்கிரஸ் 5 பேர் அங்கே போயிட்டாங்களாம், துரோகம் பண்ணிட்டாங்க. உடனே தீர்மானம், என்ன தீர்மானம்? நீங்கள் பண்ணால் துரோகமாக காங்கிரஸ் பண்ணிச்சு? காங்கிரஸுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க. பின்னைக்கு பாருங்கள், நீங்கள் அது துரோகம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் காங்கிரஸ் கூடவே கூட்டணி இருந்திருக்கும். இடம் மாறிச்சமா இல்லையா? பிபி சிங் கூட இருந்துட்டு இல்லையா? பிபி சிங் யார் சப்போர்ட் பண்ணது? வாஜ்பாய் யார் சப்போர்ட் பண்ணது? அப்போ என்னாச்சு காங்கிரஸ்? நீங்கள் இந்திரா காந்தி எம்ஜிஆர் எதிர்த்துனீங்கள 78 அப்புறம் நீங்கள் திருப்பி விபி சிங் கூட போனீங்க. கூட்டணி மாறும் சார். அரசியல் சகஜம் சார். இது அரசியல் சார். அரசியல் கட்சியில் சகஜம் சார்.
இனப்படுகொலை பண்ண ஒரு கட்சியை நீ இப்போ 20 வருஷம் எவன் கொண்டானோ அவனை 20 வருஷம் நீங்கள் தோலை சுமந்துருக்கீங்க சார். யாரும் சார் சுரவத்தை பேசுகிறீங்க நீங்கள்? காங்கிரஸ் இன்னைக்கு இங்கே வரும், நாளைக்கு ஏடிஎம் கிட்ட போவோம், நாளைக்கு பிஜேபியோட சேர்ந்து நான் சொல்கிறேன். அது வேற விஷயம். கூட்டணிங்கிறது வேற விஷயம். கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லை. துரோகத்துக்கும் இன துரோகத்துக்கும் தமிழ் துரோகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் வந்து காங்கிரஸ் துறையும் வாயில சொல்லாதீங்க. அது வந்து நிறைய பேசுகிறவங்க நிறைய பேசிடுவோம். அவங்க பண்ணது என்ன இந்த விஷயத்தில் ஒருத்தர் பெருமனை வந்துட்டார், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சி அமர வைப்போம். அதை நீங்கள் பண்ணணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ட்டு ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் திமுக தோத்துட்டா உன்னை கலைஞர் சொல்லுவார் மக்கள் தீர்ப்பே மகேசன். ஏடிஎம்க்கு தோத்துட்டா ஜெயலலிதா சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அது தலைவணங்கி ஏற்றுக்கொடுக்குறோம் சொன்னீங்களா சொல்லுவாங்களே. இந்த எலெக்ஷன் எந்த வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துச்சா இல்லையா சார்? ஒவ்வொரு எலெக்ஷன் தோக்கும்போது நீ சொல்கிறீங்களா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொடுக்குறோம். ஒவ்வொரு இது வரைக்கும் எல்லா எலெக்ஷன் சொன்னீங்களா திராவிட கட்சிகள்? திராவிட கட்சி சொல்லிச்சு. ஆமாம், இன்னைக்கே வாயிலிருந்து வார்த்தை வரல. வன்மம் ஒருத்தன் புதுசாக வந்தாலும் உங்களுக்கு பொறுத்துக்க முடியல. நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிக்க நினைக்கிறீங்க. ஆனால் மக்கள் அடிச்சுடுவாங்க திருப்பி. நீங்கள் சட்டம், அரசியல் சட்டம் இதெல்லாம் தூக்கி போகணும் சார். மக்கள் மனநிலை பாருங்கள் சார், மக்கள் உணர்வை பாருங்கள் சார். மக்கள் என்ன செஞ்சு என்ன எதை நினச்சி ஓட்டு போட்டாங்களோ அதை நிறைவேற்றுங்க சார். நீங்கள் இதை மீறி சூழ்ச்சிகள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எந்த கட்சியாக இருக்கட்டும், நான் எந்த கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த கட்சியாக இருக்கட்டும், அதனால இந்த கட்சியில் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அதை மீறி பண்ணிங்கன்னா பாதிக்கப்படுறது விஜய் இல்லை, நீங்கள் தான். திருப்பி இந்த இடம் ஒரு ஆட்சிக்கு வரலன்னா திருப்பி வரும்போது விசுறு வெற்றியாக இருக்கும். ஆமாம், மக்கள் வேறு மாதிரி பண்ணிடுவாங்க, உங்களுக்கு மொத்தமாக தொடச்சிடுவாங்க. நான் அப்போ உங்கள் நன்மைக்கு தான் கோவப்படுறேன். தயவுசெய்து நீங்கள் வந்து எதிர்கட்சியாவோ ஏதோ பலமாக இருக்கணும். அப்போ தான் ஆளுங்கட்சியாக யார் இருந்தாலும் சரியாக இருக்குங்கிற நல்ல இடத்துல பேசுவேன். இப்போ வந்து பேசுகிறதுலாம் வந்து எதிராக பேசலை. நான் வந்து அதிமுக திமுக சப்போர்ட்டாக பேசிக்கிறேன். கரெக்ட். இருக்க மதிப்பையும் மக்கள்கிட்ட இழந்துடாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி கட்சிகள் வேணும். நீ 2 அழிஞ்சுன்னா அப்புறம் அடுத்து வர விஜய் தட்டி கேட்பா. அதனால் மக்கள் தீர்ப்பை தலைவனை ஏற்றுக்கிட்டு யாருக்கு பெருமானம் இருக்கோ உங்கள் ஆள் அனுப்பி இப்போ சப்போர்ட் பண்ணுங்கப்பா, பரவாயில்லைங்கப்பா சொன்னீங்கன்னா மக்கள் உங்கள் மதிப்பாங்க, திருப்பி உங்களை கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா முடிச்சு. சார், இவ்வளோ நேரம் வந்து கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக நேர்மையாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.